அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். பாம் கிராஜுவேட்ஸ் ஃபோரம் சார்பில் தொடர்ந்து நடத்தப்படும் இன்று ஒரு தொழில்நுட்பம் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். இன்றைய நிகழ்ச்சி நமது குழுவின் மூலம் நடத்தப்படும் 659வது நிகழ்ச்சியாகும். இன்றைய நிகழ்ச்சி தலைப்பு சேலத்து மாம்பழங்கள், அதாவது சேலம் மேங்கோஸ் என்ற தலைப்பிலான தகவல்கள் இன்று வழங்கப்பட உள்ளன. முக்கனிகளில் முதன்மையானது மாம்பழம் ஆகும். மாம்பழம் என்றாலே சேலத்து மாம்பழம் தான் நினைவுக்கு வரும். அந்த அளவுக்கு சேலத்து மாம்பழங்கள் பிரசித்தி பெற்றவை. மாம்பழம் தான் மாம்பழம், மல்கோவா மாம்பழம், சேலத்து மாம்பழம் என பல்வேறு பாடல்கள் இவற்றின் பெருமையை பறைசாற்றும். இன்றைய நிகழ்ச்சியில் சேலத்து மாம்பழங்கள் தொடர்பான தகவல்களை வழங்கிட இங்கே வருகை புரிந்துள்ளார் டாக்டர் ஆர் குமரவேல் அவர்கள். டாக்டர் குமரவேல் அவர்கள் சேலம் மாவட்டத்தில் தோட்டக்கலை துறையில் உதவி இயக்குநராக பணிபுரிந்து வருகிறார். வாருங்கள், அவருடன் இணைவோம், நிகழ்ச்சிக்கு செல்வோம். குமரவேல் சார், பிளீஸ். சார், அனைவருக்கும் மாலை வணக்கம். இந்த நிகழ்ச்சி மூலமா சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம் சார். அதாவது இப்போ மேங்கோ சீசனுங்க. அதாவது முக்கணிகளிலே முதன்மையான கனி மா. அந்த மாவுக்குரிய ஒரு சீசன். இப்போ இந்த சீசன் நம்ம மிஸ் பண்ணோம்னா நம்ம திரும்ப அடுத்த வருஷம் வரைக்கும் நம்ம பார்க்க முடியாதுங்க, மாம்பழத்தை பொறுத்த வரைக்கும். அதனால அதாவது சேலத்து மாம்பழம், அதாவது சேலம் அப்படின்னாலே மாம்பழத்துக்கு பிரசித்தி பெற்ற ஒரு இடம். அதாவது ஒருங்கிணைந்த சேலமா இருந்தப்போ அதாவது சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டங்கள் ஒருங்கிணைந்து இருந்தப்போ பார்த்தீங்கன்னா நிறைய ஏரியா தமிழ்நாட்டிலே குறிப்பா இந்திய அளவுல அதிகமா மா சாகுபடி செய்யக்கூடிய இடங்கள். இதுல ஏன் சேலத்து மாம்பழம் அப்படின்ட்டு ஸ்பெசிபிக்கா சொல்றோமோ அப்படின்னா, குறிப்பா நம்ம பல்ப்பு எடுக்கிறதுக்கு பயன்படுத்துற மாம்பழம் இல்லாம இந்த எலைட் வெரைட்டிஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது முக்கியமா சாப்பிடக்கூடிய டேபிள் வெரைட்டிஸ் மேங்கோஸ் பாத்தீங்கன்னா சேலத்துலதான் அதிகமா விளையுதுங்க சார். சேலத்துல விளையக்கூடிய அந்த மாம்பழங்கள் நல்ல ருசியுடைய மாம்பழங்களா இருக்குதுங்க. அதனாலதான் பெக்கூலியரா நம்ம இப்போ சேலத்து மாம்பழம்னு சொல்றோம். அதாவது மல்கோவா மாம்பழம். சேலத்துக்கு பெக்கூலியரா இருக்கக்கூடிய மாம்பழங்கள் ஒரு 3-4 மாம்பழங்கள் இருக்கு. இப்ப நம்ம இன்னைக்கு பாக்குறோம் அப்படின்னா அத முக்கியமான அந்த மாம்பழங்களையும் பாக்குறோம். அது இல்லாம மற்ற மாம்பழங்கள், சேலத்துல விளையக்கூடிய மற்ற மாம்பழங்கள், இது தமிழ்நாட்டுல மற்ற இடத்துல எல்லா இடத்துலயும் விளையக்கூடிய மாம்பழங்களையும் நம்ம பார்ப்போம். முக்கியமான ரகங்கள் நம்ம விரும்பி சாப்பிடக்கூடிய ரகங்கள், ப்ராசஸிங்க்கு யூஸ் ஆகக்கூடிய ரகங்கள், கமர்ஷியலா விவசாயிகள் பயன்படுத்தக்கூடிய ரகங்கள், நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய ரகங்கள், இது மாதிரியான ரகங்கள் முக்கியமா நம்ம இன்னைக்கு பார்ப்போம். அதாவது நம்ம சேலத்து மாம்பழம்னு சொல்றோம் இல்லைங்களா, அந்த சேலத்து மாம்பழத்துல முக்கியமான ஒரு மாம்பழம் பாத்தீங்கன்னா சேலத்து குண்டு. சேலம் குண்டு அப்படின்னாலே அது ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு மாம்பழம். அதாவது நம்ம அல்போன்சோ மாம்பழத்தை தான் சேலம் குண்டு அப்படின்னு நம்ம சொல்றோம். இதுதான் சேலம் குண்டுங்க, அல்போன்சோ. அதாவது பாதாமின்னு சொல்றோம், அல்போன்சோன்னு சொல்றோம், ஒரு சில ஏரியால காதர்னு சொல்றாங்க. இது மாதிரி ஒவ்வொரு ஏரியாவுக்கும் அதனுடைய பெயர்கள் ஒவ்வொரு மாதிரி இருக்குங்க. சேலம் குண்டு அதுல பாத்தீங்கன்னா வரகம்பாடின்னு ஒரு பெக்கூலியரான ஏரியா. அந்த வரகம்பாடியில விளையக்கூடிய அந்த சேலம் குண்டு ரொம்பவும் பிரசித்தி பெற்றதுங்க. இங்கிருந்து நிறைய இடத்துக்கு வெளி மாநிலங்களுக்கும் வெளிநாடுகளுக்கும் இங்கிருந்து போகுதுங்க. ஏன்னா அந்த ஏரியா பெக்கூலியரா இருக்கக்கூடிய ஏரியா. கிளைமேட், மைக்ரோ கிளைமேட் வெதர் நல்லா இருக்கிறதுனால அந்த இடத்துல விளையக்கூடிய மாம்பழங்கள் நல்ல ருசியா இருக்குங்க. இதுதான் அந்த சேலத்து மாம்பழம் சார், சேலம் குண்டுன்னு சொல்லக்கூடிய அந்த மாம்பழம். அதனுடைய நல்ல பழுத்துதுன்னா அதனுடைய கலர் நிறம் இந்த அளவுக்கு இது மாதிரி இருக்கும். அதனுடைய உள்ள இருக்கக்கூடிய அதனுடைய பல்ப்பு பார்த்தோம்னா நமக்கு எல்லோயிஷ் ஆரஞ்சு பல்ப்பு இருக்கும். அதனுடைய பல்ப்பு நமக்கு எல்லோயிஷ் ஆரஞ்சு பல்ப்பு இருக்கும். நிறைய ஜூஸ் இருக்கும் அதுல. நல்லா அது
அதை கட் பண்ணும் போதே நல்ல மனமா நல்ல வாசனையா இருக்கும். இந்த பழங்கள் வந்து அல்போன்சோ, சேலத்து குண்டுன்னு சொல்லக்கூடிய இந்த அல்போன்சோ மாம்பழங்கள் நல்ல வாசனையா இருக்கும். இப்ப நம்ம கட் பண்ணும் போதே நம்ம ரூம் எல்லாம் வந்து மணக்கும். அந்த அளவுக்கு வந்து வாசனையா இருக்கும். அதுதான் இதனுடைய ஸ்பெஷலுங்க. மேஜரா வந்து பாத்தீங்கன்னா பெரும்பாலும் சேலத்துல விளையக்கூடிய இந்த சேலம் குண்டு வந்து பெரும்பாலும் சாப்பிட்றதுக்கு டேபிள் பர்பஸுக்கே சரியா இருக்குங்க சார். யாரும் வந்து இதை ப்ராசஸிங்க்கு வந்து அனுப்புறது இல்லைங்க. அந்த அளவுக்கு டிமாண்ட் இருக்குங்க. டிமாண்ட் இருக்கிறதுனால நம்ம சாப்பிட்றதுக்கு இது வந்து சரியா இருக்கும். இது வந்து நார்மலா வந்து இதுல இருந்து பல்ப் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி நம்ம வந்து ஜூஸ் வந்து எடுக்கலாம். ஜூஸ் எடுத்து நம்ம என்ன பர்பஸ் வேணுமோ அந்த பர்பஸ்க்கு வந்து பல்ப்பை வந்து நம்ம பயன்படுத்தலாம். நல்ல கலர் வருங்க. பல்ப் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணும்போது நல்ல கலர் வரும். அதே மாதிரி நல்ல டேஸ்ட் இருக்கிறதுனால நமக்கு வந்து சுகர் வந்து அதிகமா வந்து ஆட் பண்ண தேவையில்லைங்க. அதுதான் இதனுடைய ஒரு தனிச்சிறப்பு. இதுல வந்து பாத்தீங்கன்னா நார் வந்து அந்த அளவுக்கு ஒரு பெரிய லெவல்ல நார் இருக்காது. நார் வந்து குறைவா தான் இருக்கும். அதனால வந்து குழந்தைகள் வந்து விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு ரகம். இப்படி எடுக்கும் போது அப்படியே தனியா வந்து ஸ்லைஸா வந்துருங்க. இது மாதிரி வந்து தனியா வந்துருங்க. நல்ல மனம் இருக்கக்கூடிய நல்ல கலர் இருக்கக்கூடிய ஒரு ரகம் சேலத்துக்கு உண்டுங்க. அவ்வளோ ஒரு தனிச்சிறப்புங்க. அடுத்தது நம்ம சேலம் வெரைட்டிலேயே அடுத்த இது வந்து முக்கியமான ரகம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சேலத்தும் மல்கோவா. நம்ம பாட்டுல கூட வந்திருக்கோம். மாம்பழமா மாம்பழம், மல்கோவா மாம்பழம், சேலத்தும் மாம்பழம் அப்படின்ட்டு. இதுதான் வந்து சேலம் மல்கோவா. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பழம் வந்து கிட்டத்தட்ட நமக்கு 1 கிலோ வரைக்கும் கூட எடை வருங்க. சாதாரணமா இது 350 400 கிராம்ல இருந்து 650 700 கிராம் வரைக்கும் இந்த பழங்கள் வந்து எடை இருக்குங்க. நல்ல இன்னும் நல்ல சைஸ் விளைஞ்சதுன்னா நமக்கு வந்து 3/4 கிலோல இருந்து 1 கிலோ வரைக்கும் கூட நமக்கு வந்து எடை வந்து வருங்க. இதுதான் சேலத்து மல்கோவா. இதனுடைய பல்ப் வந்து நல்ல பழுத்த பழங்கள் வந்து பாத்தீங்கன்னா உள்ள வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிரீமி கலர்ல இருக்கும். அதாவது லைட் எல்லோ இருக்கும், அதுல ஒயிட் இருக்கும். நல்ல பழுத்த பழங்கள் வந்து நமக்கு அது மாதிரியான நிறம் வந்திருக்கும். நல்ல ஜூஸ் அதிகமா இருக்கும். ஜூஸ் கண்டென்ட் வந்து அதிகமா இருக்கும். இது வந்து ப்ராசஸிங்க்கு எதுக்கும் நம்ம பயன்படுத்துறது இல்லைங்க. வெறும் டேபிள் பர்பஸ்க்கு தான் பயன்படுத்துறோம். இதனுடைய பல்பு பாத்தீங்கன்னா லைட் எல்லோவா இருக்கும். நம்ம ஐஸ்கிரீம் கலர்ல இருக்கும் சார். கிரீமி கலர்ல வந்து இருக்கும். அவ்வளவு டேஸ்டா இருக்கும். ரொம்ப நல்லா இருக்குங்க. நிறைய ஜூஸ் வந்து கண்டென்ட் வந்து இருக்கும் மல்கோவா. இது வந்து பெக்குலியரா வாசனை. இப்போ அல்போன்சோ ஒரு வாசனையா ஒரு இருக்குங்க. அதே மாதிரி இந்த நம்ம மல்கோவா மாம்பழம் வந்து இது ஒரு வாசனையா இருக்கும். இது ஒரு பிளசண்டா நல்ல அரோமா இருக்குங்க. இதுலயும் வந்து நல்ல இனிப்பு தன்மை வந்து அதிகமா இருக்கும். இது பெரும்பாலும் ப்ராசஸிங்க்குலாம் நம்ம பயன்படுத்துறது இல்லைங்க. டேபிள் பர்பஸ்க்காக மட்டுமே வந்து இதை வந்து பயன்படுத்துறோம். இது வந்து தமிழ்நாட்டில் அதிகமா வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலத்துல அதிகமா வந்து சாகுபடி பண்றாங்க சார். திருப்பத்தூர் மாவட்டங்கள்ல பண்றாங்க. மற்ற மாவட்டங்கள்ல வந்து சாகுபடி செஞ்சாலும் நல்லா வருதுங்க. எல்லா கிளைமேட்டுக்கும் சேலம் குண்டும் சரி, இதுவும் சரி நல்லா வருதுங்க. அடுத்தபடியா நம்ம வந்து பார்க்க போனோம்னா, அதாவது சேலம் பெங்களூரா ரகம். இந்த சேலம் பெங்களூரா, அதாவது பெங்களூரா ரகம் வந்து வேற, சேலம் பெங்களூரா ரகம் வந்து வேறங்க. நிறைய பேர் நம்ம வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறோம். அதாவது சேலத்துல இருக்கிற பெங்களூரா ரகத்துக்கு பேரு தான் சேலம் பெங்களூரா அப்படின்ற மாதிரி கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க. அப்படி கிடையாதுங்க. இது வந்து இப்போ படத்துல பாக்குறது வந்து சேலம் பெங்களூரா ரகம். அந்த சேலம் பெங்களூரா ரகங்கள் வந்து பாத்தீங்கன்னா நல்ல அதுக்குன்னு ஒரு தனிச்சிறப்பு வாய்ந்த ஒரு வாசனை வந்து இருக்கும். அதே மாதிரி அதனுடைய பீக் வந்து பாத்தீங்கன்னா இது மாதிரிங்க. அந்த ஷேப் வந்து அப்படியே பெக்கூலியரா இருக்கும் சார். அந்த ஷேப்பு, இந்த பீக் வந்து நல்ல பீக் வந்து நீண்டு இருக்கும். இப்படி தட்டையா கீழே வந்து அங்கிருந்து பீக் வந்து நீண்டு இருக்கும். இதுதான் மற்ற இதுக்கு டிஃபரன்ஸுங்க. இப்ப சாதாரணமா நம்ம பார்க்கக்கூடிய பெங்களூரா ரகங்கள் வந்து இது வந்து பெங்களூரா ரகம். இது வந்து சேலம் பெங்களூரா. இதுக்கும் டிஃபரன்ஸ் பாருங்க. இது வந்து சாதாரண பெங்களூரா ரகம், இது வந்து சேலம் பெங்களூரா. இது சாப்பிட்றதுக்கான ஒரு ரகம். இது சேலத்தை தாயகமா கொண்ட ஒரு ரகம். மற்ற ரகங்கள் எல்லாம் வெளியூர்ல இருந்து வந்த ரகங்கள்லாம்.
பட் ஆனா வந்து பாத்தீங்கன்னா இந்த சேலம் பெங்களூரா ரகம் வந்து பாத்தீங்கன்னா சேலத்தையே தாயகமாக கொண்ட ஒரு ரகம். சேலத்துக்கே பெக்குலியரான இந்த ஊரையே தாயகமா கொண்ட ஒரு ரகம் தான் இந்த சேலம் பெங்களூரா. இதுக்குன்னு இந்த சுவை வந்து ஒரு தனி சுவை இருக்குங்க சார். அதாவது ஒரு முறை சாப்பிட்டு பழகினவங்க திருப்பி தேடி வந்து எனக்கு சேலம் பெங்களூரா வேணும் அப்படின்னு கேட்டு வாங்கக்கூடிய அளவுக்கு சேலம் பெங்களூரா ரகங்கள் வந்து பிரசித்தி பெற்றது. நல்ல வாசனை இருக்கும், நல்ல டேஸ்ட் இருக்குங்க. ஸ்கின் வந்து கொஞ்சம் ரஃபா இருக்கும் சார். தோலை வந்து சாப்பிட முடியாது, கொஞ்சம் ரஃபா இருக்கும். உள்ள பல்ப் வந்து அவ்வளவு சுவையா இருக்கும் சார். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சுவையா இருக்கும். இது வந்து நம்ம சாதாரணமா பார்க்கக்கூடிய தோத்தாபுரின்னு சொல்லக்கூடிய நம்ம பெங்களூர் ரகம். இது வந்து பாத்தீங்கன்னா சேலம் பெங்களூர் ரகம். அதாவது இந்த 3 ரகங்கள் வந்து சேலத்துக்குன்னே தனிச்சிறப்பா இருக்கக்கூடிய 3 ரகங்கள். அதாவது சேலம் குண்டு, அல்போன்சான்னு சொல்லக்கூடிய நம்ம சேலம் குண்டு. அடுத்தபடியா பார்த்தோம்னா நம்ம மல்கோவா ரகம். அடுத்தபடியா பார்த்தோம்னா நம்ம வந்து சேலம் பெங்களூரா. இந்த சேலம் பெங்களூரா ரகம். இந்த 3 ரகங்களும் வந்து சேலத்துக்குன்னே தனிச்சிறப்பு வாய்ந்த ரகங்கள். எல்லாமே எக்ஸ்போர்ட் குவாலிட்டி தான் சார். எக்ஸ்போர்ட்டுக்கு பயன்படுத்தக்கூடிய ரகங்கள். ஒன்று வந்து விவசாயிகள் வந்து பெரும்பாலும் நேரடியா வந்து நம்ம பெரும்பாலும் எக்ஸ்போர்ட் பண்றது இல்ல. இங்கிருந்து விவசாயிகிட்ட இருந்து வாங்கி மண்டிக்காரங்க வந்து எக்ஸ்போர்ட் பண்றாங்க சார். இங்கிருந்து கேரளாவுக்கு நிறைய போகுதுங்க சார், அங்க போகுதுங்க சார். இங்கிருந்து திருச்சி ஏர்போர்ட் போயிட்டு அங்க எக்ஸ்போர்ட் பண்றாங்க சார். பெங்களூர்ல இருந்து போகுதுங்க, சென்னை வழியா வந்து போகுதுங்க வெளிநாடுகளுக்கு. அடுத்தபடியா பார்த்தோம்னா நம்ம காலப்பாடு. காலப்பாடு ரகம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து பெரும்பாலும் வந்து இப்போ சேலத்துல வந்து சாகுபடி பண்றாங்க. சேலம் மட்டும் இல்லைங்க, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், திண்டுக்கல் இந்த ஏரியாலாம் வந்து நம்ம சாகுபடி பண்றோம். தென் மாநிலங்கள்லயும் கொஞ்சம் நம்ம சாகுபடி பண்றோம். ராஜபாளையம், கன்னியாகுமரி இது மாதிரியான ஏரியாவில் கொஞ்சம் நம்ம சாகுபடி பண்றோம். இருந்தா கூட இந்த ரகத்தை வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில ஏரியாவில் பெக்குலியரா வந்து விரும்பி சாப்பிடுவாங்க சார். அதாவது இந்த சென்னை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகள், வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, ஆம்பூர், சென்னை, திருவள்ளூர் இது மாதிரி ஏரியாவில் இந்த காலப்பாடு ரகம் வந்து அதிகமா வந்து விரும்பி வந்து சாப்பிடுவாங்க சார். இதுதான் இந்த காலப்பாடு ரகம் சார். இந்த காலப்பாடினுடைய இலைகள் வந்து பாத்தீங்கன்னா இது மாதிரி ஈட்டி மாதிரி இது மாதிரி கூரா இருக்கும். இதுதான் நம்ம ஐடென்டிபிகேஷனுக்கு. இந்த இலைகள் வந்து இது மாதிரி கூரா இருக்கும் சார். காய்கள் வந்து பாத்தீங்கன்னா இது மாதிரி சாம்பல் நிறத்துல இருக்கும். நம்ம அங்க படத்துலையும் பார்க்கறது சரி, நேரடியாகவும் பார்க்கறதும் சரி, இது மாதிரி சாம்பல் நிறத்துல வந்து இருக்கு சார். ரஃபா இருக்கும் சொல்லலாம். இது காலப்பாடு ரகம். நல்ல ஜூசி வெரைட்டி சார். இதுவும் வந்து சாப்பிட மட்டும்தான் நம்ம வந்து பயன்படுத்துறோம். இது வந்து பாத்தீங்கன்னா நல்ல பழுத்த பழம் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு சீக்கிரம் கெடாதுங்க சார். இதை நல்லா ப்ரெஸ் பண்ணி ஃபுல்லா நம்ம ஏதாவது இந்த இடத்துல வந்து கடிச்சு, இந்த இடத்துல வந்து ஓட்டை போட்டு கடிச்சு அப்படியே நம்ம உறிஞ்சி வந்து சாப்பிடலாம். அது அது உறிஞ்சி சாப்பிட்றதுக்கு இது வந்து நல்ல ஏற்ற ரகம், நல்ல சுவையான ரகம் காலப்பாடுங்க. நல்ல வாசனை இருக்கும். இது ஒரு தனிச்சிறப்பு வாய்ந்த ஒரு தனியா ஒரு வாசனை வந்து தனியா இருக்கும். இந்த வாசனையை பார்த்தே நம்ம வந்து அந்த ரகத்தை வந்து கண்டுபிடிச்சிடலாம். அந்த அளவுக்கு ஒரு நல்ல வாசனை இருக்கக்கூடிய ரகம் இந்த காலப்பாடுங்க. இதனுடைய இலைகள் தான் இதுதான் வந்து ஈட்டி மாதிரி இருக்கும் சார். இந்த இலைகளை பார்த்து நம்ம வந்து ஈஸியா வந்து கண்டுபிடிச்சிடலாம். இந்த ஈட்டி மாதிரி இருக்கக்கூடிய இலைகளை பார்த்து கண்டுபிடிச்சிடலாம். அடுத்தபடியா நம்ம வந்து அதிகமா வந்து சாகுபடி பண்ணக்கூடிய ரகம் அப்படின்னு பார்த்தோம்னா சாப்பிட்ற ரகத்துல நம்ம வந்து பாத்தீங்கன்னா சார் இந்த இமாம் பசந்த் சார். இமாம் பசந்த் ரகங்கள் அதிகமா வந்து சாகுபடி பண்ணிட்டு இருக்கோம். இதனுடைய இந்த இமாம் பசந்தினுடைய சுவைக்கே வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து பாத்தீங்கன்னா எல்லா ஏரியாவும் சாகுபடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது இமாம் பசந்த் தான் ஹிமாயுதீன்னு சொல்றோம். ஹிமாயுதீன் பசந்த் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அது அப்படியே இந்த பெயர் காரணம் மருவி இப்ப இமாம் பசந்த் அப்படின்னு நம்ம சொல்றோம். எல்லா ஏரியாவிலையும் வரும். அதாவது நம்ம விளையக்கூடிய அனைத்து மாவட்டங்கள்லையும் எல்லாரும் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு ரகம் அப்படின்னு சொன்னோம்னா இந்த இமாம் பசந்த் தாங்க. அதாவது நமக்கு இந்த இமாம் பசந்த் வந்து பாத்தீங்கன்னா கண்டினியூஸா இந்த வருஷம் காய்ச்சாலும் அடுத்த வருஷமும் காய்க்கும். அது மாதிரி ஒரு தன்மை கரெக்டான சமயத்துல வந்து நம்ம கவாத்து எடுக்கிறது. அதாவது ஜூலை ஆகஸ்ட் மாதங்கள்ல கவாத்து எடுக்கிறது, செப்டம்பர் அக்டோபர் மாதங்கள்ல வந்து எரு கொடுக்கறதுங்க. அதே மாதிரி அக்டோபர் மாதங்கள்ல ஒரு ஸ்ப்ரே கொடுக்கறது. திரும்ப வந்து நவம்பர் டிசம்பர்ல வந்து இந்த ஃப்ளவரிங்காக ஒரு ஸ்ப்ரே கொடுக்கறது. அப்புறம் பிப்ரவரி மாசத்துல வந்து
ஃப்ளவர்ஸும் பிஞ்சுகளும் வந்து டிராப் ஆகாம அப்போ ஒரு ஸ்ப்ரே கொடுக்கறது. இது மாதிரி கரெக்டா வந்து அந்த ஷெட்யூல் எல்லாமே நம்ம வந்து சீரா வந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம்னா நமக்கு இது வந்து ஒவ்வொரு வருடமும் காய்க்கக்கூடிய ரகம். அதாவது இது என்ன, இந்த வருஷம் மாவுக்கு வந்து தனிச்சிருப்போம் அப்படின்னா ஆப்பிளை விட ரேட் அதிகம் சார். இந்த இமாம் பசந்த் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு மார்க்கெட்ல சில்லறை விலை வந்து பாத்தீங்கன்னா 220 230 வரைக்கும் போயிட்டு இருக்குங்க. ஹோல்சேல்ல வந்து 150 140 150 அந்த ரேஞ்சுக்கு வந்து போயிட்டு இருக்கு சார் ஒரு கிலோ. அதே மாதிரி இந்த மல்கோவா வந்து பாத்தீங்கன்னா ஆப்பிள் கூட அந்த இம்போர்ட்டட் ஆப்பிள் கூட அந்த விலை கிடையாதுங்க. இன்னைக்கு சேலத்துல ஒரு கடையில வித்துக்கிட்டு இருக்காங்க 300 320 கிலோ வந்து 300 ரூபா 320 ரூபா அந்த ரேஞ்சில் எடுத்துட்டு இருக்காங்க சார் மல்கோவா. ஏன்னா இந்த வருஷம் மல்கோவா வந்து அதிகமா காய்க்கலைங்க சார், குறைவா தான் காய்ச்சிருக்கு. இந்த மல்கோவா வந்து அந்த அளவுக்கு வந்து இந்த வருஷம் வந்து ரேட் அதிகம். நம்ம ஒண்ணும் இல்லைங்க சார், நம்ம வந்து நீட்டா வந்து இது மாதிரியான எலைட் வெரைட்டிஸ் வந்து சாகுபடி பண்ணிட்டு கரெக்டான பராமரிப்பு முறைகளை வந்து கடைபிடிச்சு நம்ம வந்து ஆர்கானிக் முறையில வந்து சாகுபடி பண்ணி நம்ம வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு தனியா வந்து கவர் போட்டு ரேப்பர் இந்த பட்டர் கவர் மாதிரி போட்டு நம்ம வந்து எந்த விதமான பெஸ்ட் அண்ட் டிசீஸ் இல்லாம இது மாதிரி சுத்தமா காய்கள் வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் ஒரு 2 ஸ்ப்ரே பண்ணது தான் சார், அதிகமா பண்ணல. இந்த காய்கள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சொன்னோம் இல்லைங்களா, அந்த சரியான நேரத்துல வந்து மருந்துகள் வந்து பயன்படுத்துறது. அதாவது அக்டோபர் நவம்பர் மாதங்கள்ல வந்து ஒரு ஸ்ப்ரே, அப்புறம் வந்து ஃப்ளவரிங் டைம்ல ஒரு ஸ்ப்ரே, அப்புறம் பிப்ரவரியில ஒரு ஸ்ப்ரே, அவ்வளவுதான். மற்ற இடத்துல பாத்தீங்கன்னா அதிகமா வந்து சூட்டி மோல்டு ஹாப்பர்ஸ் அதிகமா இருக்கும், சூட்டி மோல்டு பிரச்சனைகள் அதிகமா இருக்கும், காய்கள் வந்து குவாலிட்டி இல்லாம இருக்கும். இது மாதிரி ஆனா இந்த ரகங்கள் வந்து இது பாத்தீங்கன்னா இந்த காய்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா 2 ஸ்ப்ரே 3 ஸ்ப்ரே தான் கொடுத்த சார். இதுல பெஸ்டிசைட் ரெசிடியும் இல்லைங்க. எப்படின்னா நம்ம கிட்டத்தட்ட இது அறுவடை பண்றதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட 70 80 நாள் ஆச்சுங்க சார் ஸ்ப்ரே பண்ணி. அதுக்கப்புறம் எந்த விதமான மருந்தும் வந்து இதுல ஸ்ப்ரே பண்ண கிடையாதுங்க. அதனால சாப்பிட்றதுக்கு நம்ம உகந்த இதுவா இருக்குங்க. அது மாதிரி நம்ம வந்து சாகுபடி பண்ணி நம்ம கரெக்டா அந்த ரேப்பர் போட்டுங்க சார், நம்ம அந்த அந்த பட்டர் கவர் வந்து போட்டு நீட்டா வந்து பேக் பண்ணி நம்ம லேபிள் பண்ணி கூட நம்ம வந்து நீட்டா வந்து நம்ம சேல் பண்ணலாம். சேல் பண்ணோம்னா இந்த ஒரு காயினுடைய மதிப்பு இது வந்து 400 கிராம் வருதுங்க சார். 400 கிராம் அப்படின்னும் போது நமக்கு கிட்டத்தட்ட 120 ரூபா. இந்த ஒரு காய் மட்டுமே இன்னைக்கு ரேட் வந்து 120 ரூபா. நம்ம தோட்டத்துல வந்து 250 ரூபா 200 220 230 கொடுத்தா கூட இந்த ஒரு காயினுடைய ரேட்டே 100 ரூபா 120 ரூபா சார். அந்த அளவுக்கு நம்ம தரமா வந்து பண்ணோம்னா அது மாதிரியான கஸ்டமர்ஸ் வந்து கிடைக்கிறாங்க சார். நம்ம இது வந்து நம்ம இமாம் பசந்த் வந்து சொன்னோம் சார். இமாம் பசந்த் வந்து பாத்தீங்கன்னா அதனுடைய பல்ப் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அதாவது ஒயிட்டிஷ் எல்லோ, அதாவது எல்லோ கலர், அதுல வந்து அதிகமா வந்து வெள்ளை கலந்த கலரா வந்து இருக்கும். இது உள்ள கட் பண்ணி பார்த்தோம்னா பெரும்பாலும் வந்து நம்ம சாப்பிட்ருப்போம், நிறைய பேர் வந்து சாப்பிட்ருப்போம், அதனால தெரியும். ஒரு சில ஏரியாவில் வந்து கிடைக்காதுங்க இந்த பழங்கள். பாத்தீங்கன்னா இது அதனுடைய பல்ப்புங்க. அது கட் பண்ணும்போது அந்த அளவுக்கு வந்து ஒரு வாசனை வந்து நல்ல ஒரு வாசனை வருது. மல்கோவாவினுடைய பல்ப்பும் இதனுடைய பல்ப்பும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும் சார். இந்த கலர் வந்து அது மாதிரி இருக்கும். இதுவும் வந்து பாத்தீங்கன்னா ப்ராசஸிங்லாம் நம்ம பயன்படுத்துறது இல்லைங்க. நம்ம சாப்பிட்றதுக்கு மட்டும் தான், டேபிள் பர்பஸ்க்கு மட்டும்தான் இமாம் பசந்த் வந்து அதிகமா பயன்படுத்துவோம். அடுத்தபடியா பார்த்தோம்னா சார் நடுசாலை, அதாவது பீட்டர்னு சொல்லுவோம். பீட்டர்னு சொல்லக்கூடிய இந்த ரகங்கள் நடுசாலை அப்படின்னு சொல்லுவோம். இந்த ரகங்களும் வந்து பாத்தீங்கன்னா ஐடென்டிபிகேஷன் வந்து கலர் வந்து சேஞ்ச் ஆகும். நமக்கு அது வந்து மெச்சூர்டாக மெச்சூர்டாக அதனுடைய கலர் வந்து அப்படியே மாறிக்கிட்டு இருக்கும் சார், மாறிட்டு இருக்கும். இந்த இதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா அந்த பெக்கூலியர் ஷேப் வரும். இந்த இடத்துல பீக் இருக்கும். இந்த வளைவு இந்த பீக்கு தான் இதுக்கு வந்து ஐடென்டிபிகேஷன் சார். இது நடுசாலை. இது மாதிரி நல்ல வெயில் படக்கூடிய இதுல வந்து பாத்தீங்கன்னா நல்ல இது மாதிரி கலர் வந்து வருங்க. இது வந்து பாத்தீங்கன்னா நல்ல பழுத்த பழங்கள் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு ஒரு வாசனையா இருக்கும் சார். அதான் வீடே வந்து மணக்கணும்னு வச்சுக்கோங்க, அது மாதிரி. இது வந்து நல்ல பழுத்த பழம் சார். இது வந்து காயான பழம். இப்ப கையில எடுக்கும் போதே வாசனை வருதுங்க, அந்த அளவுக்கு வந்து நல்ல வாசனை இருக்கக்கூடிய ஒரு பழம்.
இது வந்து காய் சார். இது எல்லாமே வைக்கோல் போட்டு பழுக்க வச்ச பழங்கள் சார். அதனாலதான் நமக்கு வந்து கலர் வந்து அன்ஈவனா இருக்கு பாருங்க. இது வந்து முழுக்க முழுக்க இது எல்லாமே மல்கோவாகட்டும் இதாகட்டும் எல்லாமே வைக்கோல் போட்டு வைக்கோல் போட்டு பழுக்க வச்ச பழங்கள். நம்ம வந்து இந்த மாதிரி கலர் வந்து டல்லா இருந்தா கூட நமக்கு உள்ளார பல்ப் வந்து நமக்கு நல்ல சாப்பிடக்கூடிய கலர்ல வந்துருங்க. பாருங்க, இது மல்கோவா. அந்த சாப்பிடக்கூடிய கலர்ல வந்து நமக்கு வந்துடும். நமக்கு மேல கலரை பார்த்து நம்ம வந்து வாங்க வேண்டாம். என்னைக்குமே பழங்கள் வந்து மேல அந்த கலரை பார்த்து நம்ம வாங்க வேண்டாம். அது கலர் இல்லைன்னா கூட அன்இவன் கலரா இருந்ததுன்னா கூட நம்ம வைக்கோல் வச்சு பழுக்க வச்ச பழங்கள் வந்து நமக்கு உள்ளார அது அதனுடைய ஒரிஜினல் கலர் என்னவோ அந்த கலர் வந்து வந்துடும் சார். இதுல வந்து நடுசாலையில வந்து பாத்தீங்கன்னா நமக்கு உள்ளார வந்து எல்லோயிஸ் ஆரஞ்சு கலர் பல்ப் வந்து இருக்கும் சார். நல்ல மனம் இருக்கும். அது வந்து ஒரு தனி மனமா இருக்கும். இப்படி கையில எடுக்கும் போதே ஒரு வாசனை வருங்க. நல்ல ஒரு வாசனை வரும். அதே மாதிரி இதனுடைய ஸ்கின் வந்து கொஞ்சம் ரஃபா தான் இருக்கும். ஸ்கின் வந்து ரஃபா இருக்கும். ஒன்றும் பெருசா பூச்சிகள் இதெல்லாம் வந்து பெரிய லெவல்ல இது வந்து அடிக்காதுங்க சார். நம்ம வந்து இதே மற்ற இப்ப காலப்பாடு சாப்பிட்ற மாதிரி இந்த பழத்தையும் வந்து நம்ம நசுக்கி நம்ம வந்து கடிச்சு வந்து சாப்பிடலாம். அது மாதிரி நல்ல சுவையான ஒரு பழங்க. இந்த பழத்தையும் வந்து சாப்பிட்டு பழகினவங்க வந்து திரும்ப அடுத்த வருஷம் பழம் வேணும் அப்படின்னு தேடி சாப்பிடக்கூடிய அளவுக்கு ஒரு தனிச்சுவை வந்து இந்த நடுசாலை பீட்டர்னு சொல்லக்கூடிய இந்த நடுசாலை மாம்பழத்துக்கு வந்து இருக்கு. அடுத்தபடியா அதிகமா வந்து சாகுபடி செய்யக்கூடிய ரகங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா சார், நம்ம நீளம் வந்து சாகுபடி பண்றோம். நீளம் வெரைட்டி வந்து பாத்தீங்கன்னா பெரும்பாலும் வந்து இப்போ சேலம் மாவட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த மலையை ஒட்டி இருக்கக்கூடிய ஃபுட் ஹில்ஸ் பகுதிகளில் வந்து அதிகமாக வந்து நீளம் வந்து சாகுபடி பண்ணுறோம். கருமந்துறை மலையில் வந்து சாகுபடி பண்ணுறோம். அதே மாதிரி இப்போ நம்ம இது பெரியகுளம் வத்தலகுண்டு ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா நீளம் கம்பம் ஏரியா அந்த ஏரியாலாம் பார்த்தீங்கன்னா இதை வந்து காசா லட்டுன்னு சொல்லுவோம் சார். இதை வந்து அந்த ஏரியாவில் வந்து காசா லட்டு அப்படின்னு சொல்லுவோம். இந்த நீளம் ரகம் வந்து நமக்கு வந்து நல்ல ஈல்டு வரும். ரெகுலர் பியரர். ஒவ்வொரு வருடமும் காய்கள் வந்து தவறாம வந்துடும். கடைசியா மெச்சூர்ட் ஆகிற ரகம் இந்த ரகமும் ரொமானி ரகமும் நமக்கு அந்த சீசன் கடைசியில ஜூலை ஆகஸ்ட்ல கூட இது வந்து மெச்சூர்ட் ஆகும் சார். அது மாதிரி கொஞ்சம் டிலே ஆகும். ஏன்னா வந்து இது ஃப்ளவரிங் வர்றதே பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி அந்த மாசத்துலதான் வந்து நம்ம பெரும்பாலும் பூ வந்து எடுக்கும் சார். ஜனவரி கடைசியில இல்லைன்னா பிப்ரவரி மாசத்துல மெச்சூர்ட் ஆகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும் சார். ரொம்ப லேட் ஆகும். மற்ற ரகங்களை விட லேட் ஆகும். ஜூலை ஆகஸ்ட்ல தான் பெரும்பாலும் வந்து நமக்கு இந்த நீளம் வந்து கிடைக்கும். இதனுடைய ஸ்கின்னு வந்து பாத்தீங்கன்னா ரஃபா இருக்கும். என்ன ஒரு பிரச்சனை இதுல இருக்கு அப்படின்னா அந்த மழை காலத்தை ஒட்டி வரக்கூடிய காலங்கள்ல வந்து இந்த நீளம் வர்றதுனால நமக்கு இதுல வந்து இந்த புழுக்கள் அதுல அந்த பல ஈன்னு சொல்லக்கூடிய அந்த ஃப்ரூட் ஃபிளைஸ்னுடைய பாதிப்புகள் வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கும் சார். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து அதுக்கு நம்ம ஃப்ளவரிங் டைம்ல இருந்தே அதுக்குரிய மருந்துகள் வந்து பயன்படுத்தணும். கிளீன் கல்டிவேஷன் சொல்லக்கூடிய நம்ம ஆர்ச்சர்ட் வந்து சுத்தமா வந்து வச்சு பராமரிக்கணும் சார். இது மாதிரி கீழே விழக்கூடிய பழங்கள் எல்லாத்தையும் வந்து அப்புறப்படுத்தி தீயை வச்சு அகற்றி கொளுத்தி இது பண்ணிடணும் சார். டெஸ்ட்ராய் பண்ணிடணும். இல்லைன்னா மண்ணுக்குள்ள புதைச்சி வச்சிடணும் சார். அதை வந்து ஃபர்தரா வந்து ஸ்ப்ரெட் ஆகாம நம்ம வந்து அதை வந்து இது பண்ணணும் சார். கிளீன் கல்டிவேஷன் வந்து ஃப்ளோவிங் பண்றது இதெல்லாம் ரொம்ப முக்கியம் சார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃப்ளோரிங் டைம்ல நம்ம ஸ்ப்ரே பண்ணி அந்த எக்ஸ் அது எல்லாத்தையும் வந்து கண்ட்ரோல் பண்ணிடலாம். அதே மாதிரி ட்ராப் வந்து வைக்கணும் சார். அதாவது இனக்கவர்ச்சி பொறிகளை வந்து வைக்கணும். ஏக்கராவுக்கு ஒரு 4 வீதம் மித்தைல் யூஜினால் ட்ராப் வந்து வைக்கணும். எம்இ சொல்லுவோம். அந்த மித்தைல் யூஜினால் ட்ராப் வந்து வச்சு நம்ம வந்து அந்த பல ஈக்களை வந்து முன்னாடியே வந்து நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணிடணும் சார். இல்லைன்னா என்ன ஆகும் அப்படின்னா நம்ம அந்த வருஷ கடைசியில வந்து இந்த பழம் வரும். நமக்கு மாம்பழம் அப்போ வந்து மற்ற மாம்பழ ரகங்கள்லாம் இருக்காது. நம்ம சாப்பிடலாம் அப்படின்ற ஒரு ஆசையில வந்து கடிப்போம். கடிச்ச உடனே அதுல உள்ள புழு இருக்குங்க. அதுக்கு நமக்கு வந்து ரொம்ப வெக்ஸ் ஆகி போயிடுங்க. அது மாதிரியான நிலைமை இருக்கு. நம்ம அந்த இனக்கவர்ச்சி பொறிகளை வந்து அந்த டிராப்பை வந்து நம்ம வந்து பயன்படுத்தி அதை வந்து ஈஸியா வந்து கண்ட்ரோல் பண்ணிடலாம். அந்த ஆண் பூச்சிகளை வந்து கவர்ந்து அது ஃபர்தரா மல்டிப்ளை ஆகாம அதனுடைய இனத்தை வந்து நம்ம டெஸ்ட்ராய் பண்ணிடலாம் சார். அதுதான் இந்த நீளத்தினுடைய ஸ்பெஷாலிட்டிங்க.
நீலம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து பல்பிங் இண்டஸ்ட்ரியில யூஸ் பண்றாங்க. எப்படி யூஸ் பண்றாங்க அப்படின்னா, வேற காய்கள் வந்து கிடைக்கல, வேற அதிகமா பல்பிங்க்கு பயன்படுத்துறது நம்ம முன்னாடியே பார்த்த இந்த பெங்களூரா ரகங்கள். இந்த பெங்களூர் அதாவது தோத்தாபுரி, கல்லாமை, கிளிமூக்கு, தோத்தாபுரி இதுவும் வந்து அதிகமா வந்து நம்ம சாகுபடி பண்றோம். இதுதான் வந்து தோத்தாபுரிங்க. கல்லாமை, கிளிமூக்கு, தோத்தாபுரி அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம இந்த பெங்களூரா ரகம். இது வந்து பல்பிங்க்கு வந்து அதிகமா வந்து யூஸ் பண்றோம் சார். இந்த இதுவும் அடுத்தது வந்து செந்தூரா வந்து யூஸ் பண்றாங்க. அது கொஞ்சம் புளிப்புத்தன்மை வேணும் அப்படின்னா இந்த பெங்களூராவோட செந்தூரா வந்து கொஞ்சம் கலந்துக்குவாங்க சார். செந்தூரா கலக்கும் போது அவங்க அந்த புளிப்புத்தன்மை வந்து கொஞ்சம் அதிகமா வந்துருங்க. அது கூட வேற காய்கள் வந்து அவங்களுக்கு கிடைக்கல அப்படின்னும் போது இந்த நீளம் காய்களை வந்து அதோட சேர்த்து வந்து அரைச்சிடுவாங்க சார் பல்பிங்க்கு. இது மாதிரி அந்த நீலம் ரகத்தை வந்து நம்ம சாப்பிட்றதுக்கும் பயன்படுத்தும். பெரும்பாலும் வந்து நீலம் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் விளையக்கூடிய நீளங்கள் நம்ம கொஞ்சம் தான் சாப்பிட்றோம் சார். பெரும்பாலும் கேரளா போயிடுதுங்க. கேரளாவில் வந்து இங்கிருந்து பார்த்தீங்கன்னா நல்ல டிமாண்ட் இருக்குங்க. அந்த சமயத்தில் கேரளாவில் வந்து 40 ரூபா 45 ரூபா அளவுக்கு வந்து ஜூலை ஆகஸ்ட் மாதங்கள்ல இது நல்ல ரேட்டு கிடைக்கும் இந்த நீளத்துக்கு. அடுத்தபடியா பார்த்தோம்னா சார், அதிகமா வந்து நம்ம சாகுபடி பண்ணக்கூடிய ரகங்கள்ல நம்ம பங்கனப்பள்ளி வந்து ஒண்ணுங்க. பங்கனப்பள்ளி வந்து பாத்தீங்கன்னா பெரும்பாலும் வந்து அதாவது ராஜபாளையம் சப்பட்டைன்னு சொல்றோம். பங்கனப்பள்ளி வந்து நம்ம ராஜபாளையம் சப்பட்டை அப்படின்னு சொல்றோம் சார். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபிளேவர் இருக்கக்கூடிய ஒரு ரகம். கிட்டத்தட்ட ஆந்திராவில் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா வந்து சாகுபடி செய்யக்கூடிய பங்கனப்பள்ளிங்க. அதிகமா பங்கனப்பள்ளி வந்து சாகுபடி செய்யறோம். இதனுடைய இலைகளும் பாத்தீங்கன்னா இந்த பங்கனப்பள்ளியினுடைய இலைகள் வந்து இது மாதிரி இருக்கும். ஈட்டி மாதிரி இது மாதிரி இருக்கும். கொத்து கொத்தா வருங்க. பஞ்சு பஞ்சா வருங்க. இது வந்து பங்கனப்பள்ளியினுடைய இலைகள். இதனுடைய இலைகளும் இமாம் பசந்தனுடைய இலைகளும் கிட்டத்தட்ட ஓரளவுக்கு பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி வந்து இருக்கும். ஒரே மாதிரி அமைப்பு இருக்கும். இதுல வந்து ரொம்ப சீரா இருக்கும். பார்க்கறதுக்கு பஞ்சு பஞ்சா யூனிஃபார்மா ரொம்ப சீரா இருக்கும். அது மூலயமா வந்து நம்ம இது கொஞ்சம் டார்க் கிரீனா இருக்கும். இது இது வந்து லைட் கிரீனா இருக்குங்க. பங்கனப்பள்ளி வந்து லைட் கிரீனா இருக்கும். அது மூலமா வந்து நம்ம ஈஸியா வந்து ஐடென்டிஃபை பண்ணிடலாம். இது வந்து ஒரு ஃபிளேவர் வருங்க. பங்கனப்பள்ளியில இப்போ லைட்டா அப்படி அந்த லேட்டக்ஸ் வந்ததுனாவே நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஃபிளேவர் வந்து வருங்க. அதே மாதிரி சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா ஒரு மண் வாசனை வந்த மாதிரி அது ஒரு டிஃப்ரெண்டா ஃபிளேவர் வந்து வருங்க. அதுலயே வந்து அந்த பச்சை வாசனை வர மாதிரி ஒரு ஃபிளேவர் வந்து வருங்க. அது மூலமா நம்ம வந்து இந்த பங்கனப்பள்ளியை வந்து ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணலாங்க. பல்ப் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இமாம் பசந்துல இருக்கக்கூடிய பல்ப் மாதிரியே தான் இதனுடைய கலரும் இருக்குங்க. அதாவது இந்த ஒயிட்டிஷ் எல்லோ அந்த கலர்ல வந்து இதனுடைய பல்ப்பும் வந்து இருக்கும். இதனுடைய விதைகள் வந்து கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும். ரொம்ப அதிகமா இருக்காது. இமாம் பசந்துல எல்லாம் பாத்தீங்கன்னா பெரிய விதைகளே இருக்கும். அந்த பழத்தினுடைய முழு அளவுக்கும் விதைகள் வந்து இருக்கும், நீண்டு இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா முழு அளவுக்கு விதைகள் இருக்கும், ஆனா வந்து பட்டையா இருக்கும். பங்கனப்பள்ளியில அதாங்க. இது கிட்டத்தட்ட ஆந்திராவில் வந்து 50% அதிகமா இந்த ரகங்கள் தான் வந்து சாகுபடி பண்றாங்க. அந்த நந்தியால் மாவட்டத்துல இப்ப நம்ம சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி மாதிரி நந்தியால் டிஸ்ட்ரிக்ட்ல வந்து பாத்தீங்கன்னா 70% வந்து ஃபுல்லாவே பங்கனப்பள்ளி தான் பயன்படுத்துறாங்க. ஆந்திராவிலேயே சொன்னோம்னா 40% இந்த பங்கனப்பள்ளி ரகங்கள் தான் வந்து விரும்பி சாப்பிட்றாங்க. இப்போ நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ராஜபாளையம் சப்பட்டைன்னு சொல்றோம். அந்த ஏரியாவில் கொஞ்சம் சாப்பிட்றாங்க சார். அதை விட்டோம்னா நம்ம வந்து இந்த சென்னை ஒட்டி இருக்கக்கூடிய ஆந்திராவை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் வந்து வேலூரை ஒட்டி இருக்கக்கூடிய ஆந்திரா அந்த பார்டரில் இருக்கக்கூடிய ஏரியாவில் கொஞ்சம் நல்ல மூவ்மெண்ட் வந்துருக்குங்க. மற்ற ஏரியாவில் ஒன்றும் பெருசா இல்லைங்க சார். மற்ற ஏரியாவில் நம்ம சாகுபடி பண்ணா கூட அந்த காய்கள் எல்லாத்தையுமே நம்ம சென்னைக்கு தான் அனுப்புறோம். இது வந்து சென்னை அனுப்புறோம், பெங்களூர் வந்து அனுப்புறோம். இது மாதிரி இடங்களுக்கு வந்து மூவ் ஆயிடுதுங்க. பங்கனப்பள்ளிங்க சார். அடுத்தது வந்து பார்த்தோம்னா சார் அதிகமா வந்து நம்ம சாகுபடி பண்ணக்கூடிய இன்னொரு ரகம் அப்படின்னு பார்த்தோம்னா செந்தூரா. செந்தூரா வந்து பாத்தீங்கன்னா பாக்குறதுக்கு வந்து நமக்கு வந்து அல்போன்சா மாதிரியே இருக்குங்க. இதனுடைய இந்த பீக் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே மெதுவா இப்படி வந்து ஜாயின் பண்ணுங்க. இந்த இடத்துல வந்து ஜாயின் பண்ணும். அப்படியே ஒரே யூனிஃபார்மா வந்து இங்க வந்து ஜாயின் பண்ற மாதிரி இருக்கும். ஒன்றும் பெரிய லெவல்ல இப்போ நம்ம
சேலம் பெங்களூர் மாதிரி எல்லாம் பெரிய லெவல்ல பீக் வந்து நீண்டு இருக்காதுங்க. இந்த ஷேப் வந்து யூனிஃபார்மா இருக்கும். வெயில் படும் போது நமக்கு இது மாதிரியான கலர் கிடைக்கும். இப்போ நேர்ல நம்ம இப்போ படத்துல பாக்குற மாதிரி இந்த காய்கள் வந்து வெயில் படும் போது நமக்கு வந்து இது மாதிரி கிடைக்குங்க. இப்ப கிட்டத்தட்ட இதனுடைய இலைகள் பல்ப்பு எல்லாமே அல்போன்சோவா ஒத்து தான் இருக்குங்க. அது எப்படி இருக்கோ அதே மாதிரி இருக்கும். இதுல கொஞ்சம் நார் இருக்கும். அந்த விதைகளை சுற்றி கொஞ்சம் நார் இருக்கும். புளிப்புத்தன்மை உடையது. காயம் வந்து இதை சாப்பிடவே முடியாது. அந்த அளவுக்கு வந்து புளிப்பு அதிகமா இருக்குங்க. இது எப்படி வந்து நார்மலா வந்து இந்த இதனுடைய இலைகளையும் அல்போன்சோனுடைய இலைகளையும் எப்படி வந்து ஐடென்டிஃபை பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்கும்போது பெரும்பாலும் வந்து எக்ஸ்பர்ட்ஸ் என்ன செய்வாங்கன்னா அந்த இது மாதிரி இலைகளை வந்து ஒடிச்சு இந்த இலைகள்ல இருக்கக்கூடிய இந்த காம்புகள்ல வந்து இந்த லேட்டக்ஸ் வந்து வரும் சார். அந்த லேட்டக்ஸை வந்து டேஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க. இப்படி டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது நம்ம ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிடலாம். இந்த செந்துரானுடைய இந்த லேட்டக்ஸ் வந்து இந்த இந்த இடத்துல வந்து இந்த காம்புகள் வந்து நம்ம இப்படி அப்படி டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது நல்ல டேஸ்ட் டிஃபரன்ஸ் இருக்கும் சார். நல்ல புளிப்புத்தன்மை அதிகமா இருக்கும் இந்த செந்துரா ரகத்துல. மற்ற ரகங்களும் அல்போன்சோல பார்த்தீங்கன்னா அது கட் பண்ணும்போது புளிப்புத்தன்மை இருக்காதுங்க. ஸ்வீட்டா கொஞ்சம் லைட்டா இருக்கும். ஆனா வாசனையா இருக்கும். அல்போன்சோ கட் பண்ணும்போது நல்ல வாசனை இருக்கும். அது மாதிரிதான் நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும் சார் இலைகளை. இது மாதிரி செந்தூரா, இந்த செந்தூராவும் வந்து பார்த்தோம்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ப்ராசஸிங்க்கு வந்து அதிகமா வந்து பயன்படுத்துறாங்க சார். பெரும்பாலும் வந்து அல்போன்சா தான் வந்து ஃபர்ஸ்ட் குவாலிட்டிங்க. அந்த எக்ஸ்போர்ட் குவாலிட்டி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சேலம் குண்டுன்னு சொல்லக்கூடிய அல்போன்சோ தான். பட் அல்போன்சோ பழங்கள் வந்து அந்த அளவுக்கு ஏரியா வந்து இல்லைங்க, குறைவு தான். அதனால வந்து என்ன பண்றாங்க, நம்ம ஏரியாவில் அந்த பல்பிங்க்கு இது வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறாங்க சார். இப்போ அல்போன்சோ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காயா அரைச்சோம்னா அந்த ஸ்வீட் டேஸ்ட் இருக்காதுங்க, புளிப்புத்தன்மை இருக்கும். அப்போ புளிப்புத்தன்மை வேணும் அப்படின்னும் போது நல்ல பழுத்த அல்போன்சோவோட இந்த செந்தூரா காய்களை வந்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி பல்பிங் பண்ணும்போது நம்ம வந்து நல்ல புளிப்புத்தன்மை வந்து அதிகமா இருக்கும். நல்ல கீப்பிங் குவாலிட்டியும் வந்து நல்லா வருங்க. நிறைய பேரை வந்து பாத்தீங்கன்னா அதுல இருந்து ஜூஸ் எடுக்கும்போது மற்ற பானங்கள் வந்து சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணும்போது கொஞ்சம் லைட்டா புளிப்புத்தன்மை வந்து எதிர்பார்ப்பாங்க. அப்போ வந்து பல்பிங்க்கு வந்து இந்த செந்தூர காய்களை வந்து கூட. அடுத்தபடியா பார்த்தோம்னா நம்ம பஞ்சவர்ணம் சொல்லக்கூடிய மாம்பழங்க. பஞ்சவர்ணம் மாம்பழம், இந்த பஞ்சவர்ண மாம்பழம் வந்து இதுக்கு கலர் வந்து நல்லா இருக்குங்க. நல்ல வெயில் படப்பட பஞ்சவர்ண மாம்பழங்கள் வந்து நல்ல கலர் வந்து வருங்க. நல்ல சைஸ் வரும். நல்ல மென்யூர் கொடுக்கும்போது நல்ல சைஸ் வந்து கிடைக்குங்க இந்த பஞ்சவர்ண மாம்பழம். நல்ல வாசனையா இருக்கும் சார். நல்லா சாப்பிட்றதுக்கு வந்து நல்லா இருக்கும். ரொம்ப டேஸ்டா இருக்கும். நல்ல இனிப்பு தன்மை வந்து வாய்ந்தது இந்த பஞ்சவர்ணம். பஞ்சவர்ணத்தினுடைய இன்னொரு சிறப்பு வந்து பாத்தீங்கன்னா நம்ம பழம் வந்து நல்லா பழுத்துருச்சுன்னா கூட ஒன்றும் கெட்டு போகாதுங்க சார். அப்படியே தோல் சுருங்கி அப்படியே நிற்குங்க. இந்த மாம்பழமும் பாதிரி மாம்பழமும் ரெண்டும் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே தோல் சுருங்கி அப்படியே நிற்குங்க. அவ்வளவு சீக்கிரம் வந்து கெட்டு போகாதுங்க. நல்ல வாசனையுடைய, நல்ல நிறமுடைய, நல்ல சுவையுடைய பழம் வந்து இந்த இதுங்க பஞ்சவர்ணம். அடுத்தபடியா இப்போ நம்ம அதாவது இப்போ நம்ம பெரும்பாலும் வந்து இது இல்லாம நம்ம வந்து ஒரு சில ரகங்கள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஊறுகாய் செய்யறதுக்காகவும் அதுக்காக பயன்படுத்துறோம் சார். அது வந்து அந்த ரகங்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த கெத்தமார்னு ஒரு ரகம். கெத்தமார் வந்து நல்ல சைஸ் இருக்கும், பெரிய சைஸுங்க. அது வந்து ஊறுகாய்க்காகவே வந்து நம்ம பயன்படுத்துறோம். அது இல்லாம அரிசி மாங்காய், காட்டுல வந்து பெரும்பாலும் இருக்கும் நாட்டு ரக மாங்காய். அது வந்து அந்த அரிசி மாங்காய்னு சொல்லக்கூடிய அந்த மாங்காய் வந்து நம்ம வந்து அதிகமா வந்து பயன்படுத்துறோம். ஊறுகாய் வந்து போடுறதுக்காக பயன்படுத்துறோம். நிறைய ரகங்கள் வந்து இருக்கு நம்ம ஏரியாவிலேயே பார்த்தீங்கன்னா. இப்ப ஏற்காடு மலை வந்து சப்டிராபிக்கல் கிளைமேட் தாங்க. அப்படி இருந்தா கூட அந்த ஏற்காடு மலையிலேயே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து வடுமாங்காய்க்கு பயன்படுத்தக்கூடிய காய்கள் வந்து நிறைய காட்டுல வந்து நிறைய இருக்குங்க. அதே மாதிரி பெரிய குளத்தை ஒட்டி இருக்கக்கூடிய அந்த காடுகள்ல, அந்த மலையில, கும்பகரைக்கு போகக்கூடிய ஏரியாவில், மதுரை மாவட்டத்துல ஒரு சில ஏரியா, வாடிப்பட்டி அது மாதிரியான ஏரியாக்கள்ல, அதே மாதிரி குற்றாலம் அதனை சுற்றி இருக்கக்கூடிய ஏரியா, தென்காசி ஏரியா, இங்கெல்லாம் வந்து பார்த்தோம்னா
நமக்கு வடு மாங்காய்க்கு பயன்படுத்தக்கூடிய மாங்காய் வந்து அதிகமா வந்து இருக்குங்க. அதை வந்து நம்ம ஊறுகாய் போடுறதுக்கும் வடு மாங்காய் தயாரிக்கிறதுக்கும் நம்ம வந்து அதை பயன்படுத்திக்கலாம். அது மட்டும் இல்லாம ஒரு சில நார்த் இந்தியன் ரகங்கள் வந்து நம்ம சாகுபடி பண்றோம். உதாரணத்துக்கு வந்து மல்லிகா. மல்லிகா ரகம் வந்து பாத்தீங்கன்னா ஹைபிரிட் ரகம் தாங்க. ஹைபிரிட் ரகம். அதாவது நீலம் ரகத்தையும் நார்த் இந்தியாவில அதிகமா சாகுபடி செய்யக்கூடிய தசேரி அப்படின்ற ரகத்தையும் வந்து கிராஸ் பண்ணி கொண்டு வந்த ரகம் தான் வந்து மல்லிகா. இதுதாங்க மல்லிகா. கிட்டத்தட்ட பாக்குறது நமக்கு இமாம் பசந்த் மாதிரியே இருக்கும். இமாம் பசந்த் மாதிரியே இருக்கும். ஆனா வந்து இந்த பீக்கு வந்து கீழே இருக்கக்கூடிய அந்த மூக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கீழே இருந்து 1 இன்ச்சு 1.5 இன்ச்சு மேல தள்ளி அதுக்கப்புறம் அந்த பீக்கு வந்து ஸ்டார்ட் ஆகும். அதுதான் அதனுடைய சிறப்புங்க, அந்த பீக்குங்க. கிட்டத்தட்ட பாருங்க, இது வந்து இமாம் பசந்துங்க. இப்ப நான் கையில வச்சிருக்கிறது இமாம் பசந்த், அது படத்துல பாக்குறது மல்லிகா. கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும். அது வந்து நம்ம பார்க்கும்போது எப்படின்னா இந்த ஷேப்ல பாக்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்கும். இந்த ஷேப்ல பார்த்தோம்னா இமாம் பசந்த் கொஞ்சம் குண்டா இருக்கிற மாதிரி இருக்கும் சார். மல்லிகா வந்து கொஞ்சம் லேசா பட்டையா இருக்கும். ரெண்டாவது உள்ள வந்து பாத்தீங்கன்னா விதைகள் வந்து பாத்தீங்கன்னா இமாம் பசந்த்ல வந்து பாத்தீங்கன்னா முழுசா குண்டா இருக்கும். விதைகள் வந்து குண்டா இருக்கும், பட்டையா இருக்காதுங்க. மல்லிகாவில் வந்து பாத்தீங்கன்னா விதைகள் வந்து கொஞ்சம் சின்னது, கொஞ்சம் பட்டையா இருக்கும். அதிகமா வந்து அந்த விதை வந்து லென்த் இருக்கும். இமாம் பசந்த் அளவுக்கு இந்த காயினுடைய முழு நீளத்துக்குமே உள்ள வந்து விதைகள் வந்து லென்த்தா இருக்கும். இருந்தாலும் கூட மல்லிகாவில் வந்து பாத்தீங்கன்னா அந்த பட்டையா கொஞ்சம் பட்டையா இருக்கும். இதுல இமாம் பசந்த்ல விதைகள் வந்து குண்டா இருக்கும். அதனாலதான் அது காயும் வந்து கொஞ்சம் பட்டையா இருக்கும். இமாம் பசந்த் வந்து குண்டா இருக்கும். ஏன்னா உள்ள விதைகளும் குண்டா இருக்கும். அதுதான் டிஃபரன்ஸுங்க. அதே மாதிரி மல்லிகா வந்து ஆரஞ்சு பல்ப். இது வந்து நம்ம ஏற்கனவே இமாம் பசந்த் வந்து இது மாதிரி நம்ம ஒயிட்டி ஷெல்லோ, இது வந்து இமாம் பசந்தனுடைய பல்பு. ஆனா மல்லிகாவினுடைய பல்ப் வந்து பாத்தீங்கன்னா டார்க் ஆரஞ்சு. இது நம்ம அல்போன்சோவை விட இன்னும் ஆரஞ்சு பல்பா இருக்கு. அந்த அளவுக்கு வந்து மல்லிகாவினுடைய இது இருக்குங்க. அதுவும் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு வாசனை இருக்கக்கூடிய ஒரு ரகம். மல்லிகா வந்து ஹைபிரிட் ரகம் தான். இருந்தாலும் நல்ல வாசனை இருக்கக்கூடிய ரகம். நம்ம ஏரியாவுக்கு நல்ல சூட் ஆகுது. நம்ம கண்டிஷன், தமிழ்நாடு கண்டிஷனுக்கு எல்லா ஏரியாவிலும் பெரும்பாலும் வந்து மல்லிகா வந்து ஓரளவுக்கு காய் வந்து நல்லா விளைச்சல் வரும். நமக்கு ஏற்ற ரகம் தான். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா அமரபாளி. அமரபாளி ரகம். அமரபாளி ரகம் வந்து ஒரு சில ஏரியாவில் இது வந்து ஐஏஆர்ஐல வந்து கண்டுபிடிச்ச ரகம். ஐஏஆர்ஐல வந்து 2 இதை வந்து கிராஸ் பண்ணி கொண்டு வந்தது தான். அதை வந்து மல்லிகா வந்து பாத்தீங்கன்னா நீளத்தையும் தசேரியும் வந்து கிராஸ் பண்ணி கொண்டு வந்த ரகம். அமரபாளி வந்து தசேரியும் நீளத்தையும் வந்து கிராஸ் பண்ணி கொண்டு வந்த ரகம். இது அமரபாளி என்ன சிறப்புனா டுவார்ஃப் வெரைட்டி. ரொம்ப குட்டியா வளரும். அதாவது மாடி தோட்டங்கள்ல வளர்க்கறதுக்கும் கிச்சன் கார்டன்கள் அங்க வளர்க்கறதுக்கும் ஏற்ற ரகம். அது மட்டும் இல்லைங்க, ஐடென்சிட்டி பிளான்டிங் செய்யறதுக்கு இது வந்து அமரபாளி வந்து ரொம்ப ரொம்ப ஏற்ற ரகம். அதாவது 5 மீட்டருக்கு ஒரு செடி வைக்கலாம், இன்னும் குறைச்சு கூட வைக்கலாம். 3x2 ஸ்பேசிங்ல 3 மீட்டருக்கு 2 மீட்டரு அந்த அளவுக்கு கூட வைக்கலாம். இது மாதிரி படத்துல பாக்குறது மாதிரி காய்கள் வந்து பஞ்சு பஞ்சா தொங்குங்க. அதுதான் இதனுடைய அமரபாளியினுடைய ஒரு தனி சிறப்புங்க. அதுக்கு அடுத்தபடியா பார்த்தோம்னா ருமானிங்க. ருமானி மாம்பழம். அதாவது மாம்பழத்துல இருக்கக்கூடிய ரகங்கள்லயே கடைசியா வரக்கூடிய ரகம்னா அது ஒரு இந்த ருமானி தான். இந்த ருமானிக்கு அந்த ஒரு தனிச்சிறப்பு வந்து இருக்குங்க. இதனுடைய இலைகளும் பாத்தீங்கன்னா இதே மாதிரி தான் இருக்கும். நீண்டு ஈட்டி மாதிரி இருக்கும். கொஞ்சம் ரஃபா இருக்குங்க. லைட் கிரீன் கலர்ல தான் இருக்கும். ருமானியினுடைய இலைகள் வந்து லைட் கிரீன் கலர்ல இருக்கும். இந்த காய்கள் இருக்கிறது மாதிரியே இந்த இலைகளுடைய பின்புறத்தை பார்க்கும் போதும் நமக்கு லைட் கிரீன் கலர் தான் வந்து இருக்குங்க. இது காய்கள் வந்து உருண்டையா இருக்கும். என்ன ஒரு சிறப்புன்னா உருண்டையா இருக்கும். நல்ல கலர் வருங்க. நல்ல மெச்சூர்டாக நல்ல கலர் வருங்க. நல்ல சைஸும் கூட வரும். கிட்டத்தட்ட 1/4 கிலோ 300 கிராம் 350 கிராம் மேல கூட வரும். குறைஞ்சது வந்து 100 கிராம்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். இது மாதிரி நல்ல உருண்டையா இருக்கக்கூடிய பழங்கள் இருக்கிறதுலயே கடைசியா வரக்கூடிய
ரகம் அப்படின்னா இதுதான் ஜூலை ஆகஸ்ட் மாதங்கள். நீளத்துக்கும் அடுத்து வருங்க. நீளத்துக்கு அடுத்தது கடைசியா வரக்கூடிய ரகம் தான் இந்த ருமானி. இது வந்து கொஞ்சம் நார் இருக்கும் உள்ள சாப்பிட்றதுக்கு வந்து எடுக்கும் போது உள்ள நார் வந்து கொஞ்சம் இருக்குங்க. நார் எடுத்து தான் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். நிறைய நார் இருக்கும். மற்ற ரகங்களை வந்து கம்பேர் பண்ணும்போது ருமானியில வந்து கொஞ்சம் நார் இருக்கும். ஸ்கின்னு ரஃபா தான் இருக்கும். நல்ல ஆனா சுவையான ஒரு ரகங்க. வாசனையா இருக்கும். நல்ல வாசனையா இருக்கும். இதா இருக்கும். பெரும்பாலும் ருமானிய கூட பல்பிங்க்கு நீளத்தோட இப்போ மற்ற ரகங்களோட வேற காய்கள் கிடைக்காத பட்சத்துல இதையும் வந்து பல்பிங்க்கு யூஸ் பண்றாங்க சார். இதையும் வந்து மிக்ஸ் பண்ணி அரைக்கிறாங்க ருமானி. அடுத்தது பாத்தீங்கன்னா ஒரு பாதிரி மாம்பழம். பாதிரி மாம்பழத்துக்குன்னு ஒரு தனி சிறப்பு இருக்குதுங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பாதிரி மாம்பழம் அதுக்கு அதாவது மயிலாடுதுறைக்கு தனிச்சிறப்பு வாய்ந்த ஒரு ரகம் தான் இந்த பாதிரி மாம்பழம். மயிலாடுதுறையில இருக்கக்கூடிய ஏன் இந்த ஒரு பெயர் காரணம் பாதிரி அப்படின்னு வந்ததுன்னா மயிலாடுதுறையில இருக்கக்கூடிய சர்ச்சில் ஃபாதர் வந்து அவரும் அவருடைய மிஸ்ஸஸும் வந்து பாத்தீங்கன்னா இந்த நம்ம கார்டனிங்ல வந்து ரொம்ப வந்து இன்ட்ரெஸ்டா இருந்திருக்கிறாங்க. அப்போ வந்து அவங்க பீரியட்ல வந்து அந்த சர்ச்சினுடைய வளாகத்துல ஒரு மாமரம் வந்து நடவு செஞ்சு அந்த மாமரம் வந்து பாத்தீங்கன்னா அவரே வந்து ஒட்டு போட்டிருக்காரு. ஒட்டு போட்டுட்டு அதை வந்து காய் வந்த உடனே அந்த காய்களை வந்து எடுத்து சர்ச்சுக்கு வர்றவங்க நிறைய காய்கள் வந்து காய்ச்சிருக்கு. அந்த காய்களை எடுத்து சர்ச்சுக்கு வர்றவங்களுக்கு எல்லாமே வந்து சாமி கும்பிடுறவங்க வர்றவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து கொடுத்துருக்காங்க. கொடுத்த உடனே எல்லாருமே என்ன ரகம் இது என்ன ரகம் அப்படின்னு கேட்கும் போது அங்க லோக்கல்ல இருந்தவங்க எல்லாம் பாதிரியார் கொடுத்த ரகம் அப்படின்னு சொல்லி 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 கடைசியில அந்த ரகத்தினுடைய பேரே வந்து பாதிரி அப்படின்ற மாதிரி வந்துருச்சுங்க. அதுதான் அதனுடைய பெயர் காரணம். பாதிரின்னு சொல்லக்கூடிய பெயர் காரணம். இது மயிலாடுதுறைக்கு உரிய ஒரு ரகம். இப்போ கூட மயிலாடுதுறை போனோம்னா அதிகமா வந்து இந்த பாதிரி ரகம் தான் இருக்கும் சார். அதாவது ஒரே ஒரு பழத்தை நம்ம வீட்டு மூலையில அந்த ஒரு ரூமுக்குள்ள ஒரு மூலையில வச்சுட்டோம்னா கூட அந்த ரூமு பூராமே மணக்கும். அந்த அளவுக்கு ஒரு வாசனை இருக்கக்கூடிய ரகம் தான் இந்த பாதிரி ரகம். இந்த ரகம் பார்த்தீங்கன்னா இதனுடைய தோலும் அது மாதிரிதாங்க. அப்படியே சுருங்கி காஞ்சா கூட பழம் வந்து காஞ்சி போனா கூட சுருங்குமோ தவிர அப்படியே ட்ரை ஆகி சுருங்குமோ தவிர அழுகி போகாது. அந்த அளவுக்கு வந்து ஒரு கெட்டித்தன்மை உடைய நல்ல மனம் இருக்கக்கூடிய டேஸ்ட் இருக்கக்கூடிய ஒரு நல்ல பழம் இந்த பாதிரி மாம்பழம். இது மாதிரிங்க நம்மளை சுத்தி பார்த்தீங்கன்னா இன்னும் எவ்வளவோ ரகங்கள் இருக்கு. இது வந்து நமக்குன்னு தனிச்சிறப்பு வாய்ந்த நம்மளால் விரும்பி ஏற்றுக்கொள்ளப்பட்ட பெரும்பாலான ரகங்கள் தான் வந்து நம்ம கிட்டத்தட்ட ஒரு 17-18 ரகங்கள் வந்து இன்னைக்கு 20 ரகங்கள் பக்கம் கவர் பண்ணியிருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு ஸ்பெசிமென்ஸ் வந்து கலெக்ட் பண்ணி கொண்டு வந்திருக்கு. கண்டிப்பா வந்து இது எல்லாமே அனைத்து பகுதிகளிலையும் வளரக்கூடிய ரகங்கள் தான். பெக்கூலியரா இப்போ சேலம் மல்கோவா அப்படின்னா அதே மல்கோவா வந்து பெரியகுளத்துலயும் வருங்க. அதே மல்கோவா நம்ம வந்து பெரியகுளத்துலயும் சாகுபடி பண்ணலாம். கும்பகரை ஏரியால நல்லா வருங்க. அது மாதிரியான ரகங்கள் தாங்க. நம்ம என்ன அப்படின்னா அந்த சரியான டைம்ல வந்து சரியான பயிர் பாதுகாப்பு நடவடிக்கைகளை வந்து நம்ம வந்து பயன்படுத்துறோம். அதாவது கவாத்து வந்து ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஜூலை ஆகஸ்ட் இப்போ இந்த வருஷம் கூட நம்ம கடந்த வருடம் சொன்ன மாதிரி ஜூலை ஆகஸ்ட் மாதங்கள்ல அறுவடை முடிஞ்ச உடனே ஜூலை ஆகஸ்ட் மாதங்கள்ல கவாத்து கண்டிப்பா வந்து எடுக்கணும் சார். கவாத்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் பயிர் பாதுகாப்பு செப்டம்பர் அக்டோபர்ல எரு வந்து கொடுக்கணும். எரு கொடுக்கறது மட்டும் இல்லாம அக்டோபர் மாதங்கள்ல ஒரு ஸ்ப்ரே கொடுக்கணும். நவம்பர் டிசம்பர்ல வந்து இந்த ஹாப்பர்ஸ் சாம்பல் நோய் இதுக்கெல்லாம் வந்து அப்போ ஒரு ஸ்ப்ரே கொடுக்கணும். அதே மாதிரி பிப்ரவரி மார்ச் மாதங்கள்ல அந்த பிஞ்சுகள் உதிராம இருக்க NAAன்னு சொல்லக்கூடிய நேப்தலின் அசிட்டிக் ஆசிட் அதை வளர்ச்சி ஊக்கிய வந்து கண்டிப்பா ஸ்ப்ரே பண்ணணும். ஏன்னா இந்த வருஷம் ஸ்ப்ரே பண்ண விவசாயிகளுக்கு கண்டிப்பா வந்து நல்ல காய்ப்பு இருந்ததுங்க. நல்ல காய் வந்து நின்றுருக்கு சார். அவங்களது ரேட்டு இப்போ தோத்தாபுரி எல்லாம் கூட பார்த்தீங்கன்னா நம்ம அது மாதிரி சாகுபடி பண்ண விவசாயிகளுடைய இது வந்து பார்த்தீங்கன்னா 25 ரூபா, இப்போ சில்லறையில 30 ரூபா வரைக்கும் வித்துக்கிட்டு இருக்காங்க சார். இந்த வருஷம் நல்ல ரேட்டுங்க. NAA வந்து ரொம்ப ரொம்ப அவசியம் சார். பட்டாணி சைஸ்ல இருக்கும்போது ஒரு முறை ஸ்ப்ரே பண்ணணும். அதே மாதிரி மார்பிள் சைஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த அத்திக்காய் ஆலங்காய்
சைஸ் வரும்போது அப்போ ஒரு முறை வந்து நாப்தலின் அசிட்டிக் ஆசிட் வந்து ஸ்ப்ரே பண்ணணும். அது ஸ்ப்ரே பண்ணும்போது நம்ம பிஞ்சுகள் உதிர்வதை வந்து தடுக்கும். தடுத்து காய்கள் வந்து யூனிஃபார்மா வந்து டெவலப் ஆகும் சார். அதனால வந்து நம்ம கண்டிப்பா வந்து ஈல்டு வந்து அதிகமா எடுக்கலாம் சார். நன்றி. நன்றி. நன்றி டாக்டர் குமரவேல். உங்கள் தகவல்களுக்கு மிக்க நன்றி. இதுவரை சேலத்து மாம்பழம் என்ற தலைப்பிலான தகவல் வழங்கி கேட்டோம். தகவல்கள் வழங்கியவர் டாக்டர் ஆர் குமரவேல், தோட்டக்கலை உதவி இயக்குனர், சேலம். தற்போது கேள்வி நேரம் ஆரம்பமாகிறது. இந்த நிகழ்ச்சி தொடர்பான தனது கருத்துக்களை தெரிவிக்குமாறு நமது குழுவின் மூத்த உறுப்பினர் திரு கந்தசாமி அவர்களை பேச அழைக்கிறேன். கந்தசாமி சார், பிளீஸ். அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். இன்றைய தினம் சேலத்து மாம்பழம் என்கிற தலைப்பில் நமது தோட்டக்கலை உதவி இயக்குனர் சிவகுமார் அவர்கள், குமரவேல் சார், குமரவேல், மன்னிக்கவும் குமரவேல் அவர்கள் முக்கணியின் முதல் கனி மா பற்றி புதுமையான செய்திகளை, நாம் இதுவரை கேட்டறியாத செய்திகளை வழங்கி இன்றைய தின ஜூம் கூட்டத்தை சிறப்பாக செயல்படுத்தி காட்டினார்கள். அல்போன்சா என்கின்ற அந்த ரகம் நான் இதுவரை ரத்னகிரி குஜராத்திலே ஒரு இடம் அங்குதான் விளைவிக்கப்பட்டு ஏற்றுமதி செய்யப்பட்டு வருகிறது என்று நினைத்து வந்தேன். என்று இன்றுதான் நான் சேலத்து குண்டு என்றாலும் அல்பான்சா என்றாலும் ஒரே ரகம்தான் என்பதை கேட்டு மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். அதே போல பலவித ரகங்கள், அதனுடைய குணாதிசயங்கள் பற்றி மிக விரிவாக பட விளக்கத்தோடு எடுத்துரைத்தார்கள். நான் நிறுவனத்தில் பணியாற்றுகின்ற பொழுது அவர்கள் கூறிய கிருஷ்ணகிரி பகுதியிலே நான் பணியாற்றியிருக்கின்றேன். அங்கே கிருஷ்ணகிரி என்கின்ற அந்த நகரம்தான் மாம்பழத்துக்கு வணிக ஒரு மாம்பழ வணிக நகரம் என்று சொல்லலாம். அந்த அளவுக்கு கிருஷ்ணகிரியில எங்கு பார்த்தாலும் இந்த மாம்பழ ஏஜென்ட்டுகள் நிறைய பேர் இன்றளவும் இருக்கின்றார்கள். அங்கே இருக்கின்ற விவசாயிகள் திரு குமரவேல் அவர்கள் கூறியது போல அக்டோபர் நவம்பர், குறிப்பாக இந்த திருவண்ணாமலை மகாதீபத்தை பார்த்து முடித்த பிறகு அவர்கள் இந்த பயிர் பாதுகாப்பு பணியை மேற்கொள்வார்கள். அது இன்று வரை அவர்கள் விளக்கப்படுத்திக் கொண்டுதான் வருகிறார்கள். எங்கு பார்த்தாலும் அந்த மாவட்டம் முழுவதுமே அனைத்து தாலுக்காக்களிலும் தருமபுரி, கிருஷ்ணகிரி இரண்டு மாவட்டங்களிலுமே எங்கு பார்த்தாலும் மாந்தோப்புகளுக்கு என்று தனிப்பகுதி இருக்கிறது, விளைவிக்கப்பட்டிருக்கும். மற்ற பயிர்கள் அது வழக்கம் போல் இயங்கிக் கொண்டுதான் இருக்கும். தமிழகத்திலே பல பயிர்கள் இருந்தாலும் இந்த சேலம், கிருஷ்ணகிரி, தருமபுரி மாவட்டங்களில் மா சாகுபடி ஒரு பெருமை வாய்ந்த ஒரு சாகுபடி என்பதிலே வியப்பில்லை. அந்த மா வருவாயை பெருக்க, மா விளைச்சலை பெருக்க அவர்கள் இன்னும் மா சாகுபடி விவசாயிகளை ஊக்குவிக்க வேண்டும் என்று கேட்டு ஒரே ஒரு கேள்வியை அவர் முன் வைத்து விடைபெறுகிறேன். ஒரு பழமொழி சொல்லுகிறார்கள், மங்கும் காலத்துக்கு மாங்காய், பொங்கும் காலத்துக்கு புளி என்று சொல்லுகின்றார்கள். இது நமது தொழில்நுட்ப நோக்கில் இது சரியா இல்லையா என்பதை குமாரவேல் வல்லுநரிடம் கேட்டு எனக்கு வாய்ப்பளித்த ஜோ அவர்களுக்கும் எனது சிற்றுரை கேட்ட நண்பர்களுக்கும் நன்றி சொல்லி, வாழ்க விவசாயம், வெல்க வேளாண் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி திரு கந்தசாமி சார், உங்களுடைய கருத்துக்களுக்கும் கேள்விக்கும் நன்றி. குமரவேல் சார், பிளீஸ். சார், அதாவது இப்போ சார் வந்து நிறைய கருத்துக்கள் வந்து சொன்னாருங்க சார். அதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம
மேங்கோவை பொறுத்த வரைக்கும் சார், நம்ம வந்து அந்த ட்ரை ஸ்பெல் வந்து இது வந்து நமக்கு டிராபிக்கல் கண்டிஷன்ல வரக்கூடிய ஒரு கிராப்புங்க சார். இது வந்து பாத்தீங்கன்னா அந்த ட்ரை ஸ்பெல் வந்து அந்த ஃப்ளவரிங் வர்ற டைம்ல மழை அடிக்காம இருக்கணும் சார். அந்த சமயத்துல, அதாவது நவம்பர் டிசம்பர் மாதங்கள்ல, குறிப்பா வந்து அந்த நவம்பர் டிசம்பர் மாதங்கள்ல மழை வந்து குறைவா இருந்ததுன்னா நமக்கு வந்து நல்ல ஃப்ளவரிங் வந்து எடுக்கும், நல்ல காய்ப்பு வந்து இருக்கும் சார். இப்போ அந்த சமயத்துல ஃப்ளவரிங் எடுக்கிற சமயத்துல எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா ஃப்ளவரிங்க்கு முன்னாடி ஒரு 30 நாள் 40 நாளைக்கு முன்னாடியே வந்து நம்ம தண்ணி வந்து நிறுத்திடணும். இவன் தான் நம்ம கிட்ட வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் இருந்தாலும் கூட நம்ம வந்து அந்த ட்ரை கண்டிஷனை வந்து கொடுக்கணும். அதுதான் வந்து பாத்தீங்கன்னா மங்கும் காலத்திற்கு மாங்காய் அப்படின்ற மாதிரி அந்த சமயத்துல ட்ரை ஸ்பெல் அது வந்து அதுலதான் வந்து மாவை வந்து விளைச்சல் வந்து நல்லா இருக்கும். அப்போ அந்த சமயத்துல ட்ரையா வச்சுட்டு திரும்ப ஃப்ளவரிங் ஒரு 80% ஆஃப் ஃப்ளவரிங் வந்து வந்த உடனே அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம இரிகேட் பண்ணவே வந்து ஆரம்பிக்கணும் சார். இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து தண்ணி சோர்ஸ் இருந்ததுன்னா நம்ம வந்து இதை வந்து நம்ம கண்ட்ரோலா வச்சுக்கிட்டு அதை வந்து கொண்டு வரலாம். சப்போஸ் நம்ம கையில இல்ல, வானம் பார்த்த பூமியா இருக்குது அப்படின்னா அந்த சமயங்கள்ல கரெக்டா வந்து அந்த டைம் மட்டும் ட்ரை ஸ்பெல்லு, அப்புறம் ஃப்ளவரிங் முடிஞ்சு பிஞ்சுகள் செட் ஆகும் போதெல்லாம் அப்புறம் வந்து மழை வந்தா கூட நமக்கு வந்து காய்களுடைய அளவு வந்து சைஸ் வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆகும் சார். இது மாதிரியான ஒரு பெக்கூலியர் கண்டிஷன் அந்த டைமுக்கு வந்து கண்டிப்பா வேணும். இப்போ உதாரணத்துக்கு வந்து இப்போ சவுத்துல எல்லாம் வந்து ஏன் ஃபெயிலியர் ஆகி போச்சுன்னா சீசன் வந்து இப்போ அந்த காலங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா நார்த் ஈஸ்ட் மான்சூன் வந்து முடிகிற சமயத்துல வந்து நிறைய வந்து மழை அடிச்சதுனால, நவம்பர் டிசம்பர் மாதங்கள்ல வந்து மழை அடிச்சதுனால, தண்ணி தேங்கினதுனால நமக்கு எல்லாமே வெஜிடேட்டிவ் சூட்டா வந்துருச்சுங்க. ஃப்ளவரிங் வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சுங்க. சென்னை சுற்றியுள்ள பகுதிகளிலையும் சவுத் இந்தியாவிலையும் வந்து ஃபுல்லா சவுத் தமிழ்நாட்டிலையும் வந்து நமக்கு வந்து சீசன் வந்து ஃபெயிலியர் ஆகி போச்சுங்க சார். அதனால அந்த ஃப்ளவரிங் வர்றதுக்கு முன்னாடி ட்ரை ஸ்பெல் இருக்கணும். அதனால அந்த ட்ரை கண்டிஷன் இருக்கும்போது மாங்காய் வந்து நமக்கு வந்து நல்ல விளையும் அப்படிங்கிறத அது காட்டுறதுக்காக தான் அது ஒரு பழமொழி வந்து நம்ம பயன்படுத்துறாங்க சார். வேற ஒண்ணும் இல்லைங்க. இன்னொரு கேள்வி, ஒரு வருஷம் அதிக மகசூல் எடுக்கலாம், அடுத்த வருஷம் அந்த மகசூல் வராது அப்படிங்கிற ஒரு இருக்கு, அது உண்மையா சார்? அது கரெக்ட் தான். எப்படின்னா இப்போ வந்து நம்ம சாகுபடி பண்ணக்கூடிய ரகங்கள் வந்து ஒரே மாதிரி, ஒரு விவசாயி வந்து அல்போன்சோ போட்டாருன்னா ஃபுல்லாவே அல்போன்சோவே போட்டிருப்பாருங்க. இமாம் பசந்த் போட்டிருந்தாருன்னா ஃபுல்லா இமாம் பசந்த் போட்டிருப்பாருங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஆல்டர்னேட் பீரர் வெரைட்டிஸ் வந்து நிறைய இருக்குங்க சார். அந்த ஆல்டர்னேட் பீர் பெரும்பாலும் வந்து ஆல்டர்னேட் பீரர் வெரைட்டிஸ் வந்து பாத்தீங்கன்னா நார்த் இந்தியாவில் வந்து அதிகமா வந்து இன்ஃபுளுன்ஸ் பண்ணுதுங்க சார். அந்த கிளைமேட்டும் அந்த ரகங்கள் வந்து நிறைய இன்ஃபுளுன்ஸ் பண்ணுதுங்க. உதாரணத்துக்கு வந்து இந்த மல்லிகாவோ அமரபாலியோ தசைரியோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கொண்டு வந்து நம்ம சவுத் இந்தியாவில் வைக்கும் போது அந்த அந்த சீசன் வந்து ஒரு வருடம் வந்து நல்லா காய்க்கும், அடுத்த வருஷம் வந்து ஃபெயிலியர் ஆயிடும், அது மாதிரி ஆயிடுங்க. ஆனா நம்ம ரகங்கள் வந்து நம்ம சவுத் இந்தியாவில் இருக்கக்கூடிய நம்ம ரகங்கள் வந்து பாத்தீங்கன்னா பெரும்பாலும் வந்து சீரா வந்து காய்க்கக்கூடிய ரகங்கள் இதுதான் இருக்கும் சார். உதாரணத்துக்கு இவன் நம்ம கிட்ட இருக்கிற சேலம் குண்டா இருக்கட்டும், மல்கோவா இருக்கட்டும், நீளமா இருக்கட்டும், பெங்களூராவா இருக்கட்டும், இந்த ரகங்கள் எல்லாமே நமக்கு அந்த பராமரிப்பு முறைகளை வந்து சீரா வந்து வச்சிருந்தோம்னா கரெக்டா இருக்கும் சார். இப்ப ஏன் நம்ம ஏரியாவிலேயே ஃபெயிலியர் ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ வந்து அந்த நவம்பர் டிசம்பர் காலங்கள்ல வந்து என்ன ஆகும் சார், நம்ம ட்ரை ஸ்பெல் இல்லாம மழை வந்துடுது அப்படின்னா நமக்கு வந்து ஃப்ளவரிங் வந்து டிலே ஆயிடும், வெஜிடேட்டிவ் சூட்ஸ் வந்து அதிகமாயிடும். அப்ப என்ன பண்ணணும், அப்படி இருந்தா கூட சரியா வந்து அந்த வருஷம் காய்க்கலன்னா கூட நம்ம என்ன பண்ணணும், ஜூலை ஆகஸ்ட் மாதங்கள்ல கண்டிப்பா கவாத்து வந்து எடுக்கணும் சார். கவாத்து எடுக்கும் போது அதாவது என்ன பண்ணணும், அந்த லோ லெவல் பிரான்சஸ் கட் பண்ணி விடுறது, ரொம்ப தின்னா இருக்கக்கூடிய அதிகமா அடர்த்தியா இருக்கக்கூடிய பிரான்சஸ் வந்து நம்ம கட் பண்ணி விடுறது. ரெண்டாவது மேல இருக்கக்கூடிய சென்டர் ஓப்பனிங் அப்படின்னு சொல்லுவோம், அந்த மேல இருக்கக்கூடிய கிளைகளை வந்து அகற்றி கவாத்து பண்ணி நல்ல லைட் வந்து ஃபுல்லா பெனிட்ரேட் ஆகுற மாதிரி ஒவ்வொரு வருடமும் செய்யணும். அதுதான் வந்து முக்கியம் சார். நம்ம ஏரியாவில் வந்து இந்த ஒரு வருஷம் காய்க்கிறது ஒரு வருஷம் காய்க்காம போறது அப்படிங்கிற அந்த ப்ராபபிலிட்டி வந்து குறைவுதாங்க. இருந்தாலும் ஏன் நம்ம கிட்டயும் ஃபெயிலியர் ஆகுது அப்படின்னா இந்த கவாத்து மாதிரியான தொழில்நுட்பங்கள்லாம் நம்ம வந்து எடுக்கிறது இல்லைங்க. யார் இப்ப கரெக்டா வந்து கவாத்து மாதிரியான தொழில்நுட்பங்கள் கரெக்டா எடுத்து அந்த அடர்த்தியை வந்து குறைச்சி கரெக்டா கொண்டு வராங்களோ நமக்கு அதே மரம் தான் கரெக்டா ரெகுலரா வந்து காய்க்க ஆரம்பிச்சிருது சார். பெரும்பாலும் நார்த் இந்தியன் வெரைட்டிஸ் தான் ஒரு வருஷம் காய்க்கிறது காய்க்காம போறது இது மாதிரி அதிகமா இது பண்ணுதுங்க சார். நம்ம ஏரியாவில் இந்த தொழில்நுட்பங்களை வந்து பயன்படுத்தணும்னா ரெகுலரா காய்க்குதுங்க. பயன்படுத்தாம
ரொம்ப அடர்த்தியா டென்ஸா foliage வந்து விடுறது. இப்ப கும்பகரை ஏரியால எல்லாம் பாத்தீங்கன்னா மரங்கள் எல்லாமே 50 வருஷம் 100 வருஷம் ஆன மரங்கள் எல்லாம் கூட நிறைய இருக்குங்க சார். 50 வருஷத்துக்கு மேற்பட்ட ரகங்கள் தான் இருக்கு. அது வந்து பாத்தீங்கன்னா உள்ளார போன வருஷம் எல்லாம் வந்து லைட்டா பெனிட்ரேட் ஆகலைங்க. கரெக்டா நவம்பர் டிசம்பர்ல மழை வந்ததுங்க, இதாகி போச்சுங்க. அப்படியே கூட நவம்பர் டிசம்பர்ல வந்திருந்தா கூட நல்ல கவாத்து எடுத்து நல்ல ஏரேஷன் உள்ள அந்த ஆர்ச்சர்டுக்கு உள்ளர வந்து நம்ம என்ட்ரி ஆயிட்டோம்னாவே எங்க இருக்கிறோன்னே தெரியாது. அந்த அளவுக்கு ஒரு இருட்டா இருக்கும் சார். அது மாதிரி இல்லாம கரெக்டா கவாத்து எடுத்து சன்லைட் வந்து இறங்கி ரொம்ப வந்து 30-40 வருஷம் ஆன மரங்கள் எல்லாம் ஹைட்டை குறைச்சிடணும் சார். கிட்டத்தட்ட என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ரூனிங் வந்து கம்ப்ளீட் ப்ரூனிங் வந்து எடுக்கணும். ஒரு 12 அடி உயரத்துல மரத்தை வந்து சுத்தமா கட் பண்ணி விட்டுட்டு அதுல இருந்து கிளைகளை வந்து தலையை விட்டு ஒரு வருஷம் காய்க்காம இருக்கும் சார். அதுக்கு அடுத்த வருஷம் காய்ச்சிடும். அதனால என்ன பண்ணணும், பாதி மரங்களை வந்து நம்ம வந்து கவாத்து பண்ணி விட்டுட்டு பாதி மரங்களை அப்படி வச்சுக்கலாம். அடுத்த வருஷம் வந்து கேப் விட்டுட்டு திரும்ப அந்த மரங்களை வந்து நம்ம கவாத்து பண்ணி விட்டோம்னா நமக்கு வந்து நடுவுல வந்து அந்த கேப் வராம ரெகுலரா வந்து காய்க்கிற தன்மை வந்து நமக்கு வந்துருங்க. இது மாதிரியான கவாத்து முறைகளையும் நம்ம ரெகுலரா வந்து மென்யூர் அப்ளிகேஷன் இதெல்லாம் வந்து கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம்னா நம்ம சவுத் இந்தியாவில வந்து இந்த ஃபெயிலியருங்கிறது வந்து கம்மி தான் சார். அதே மாதிரி சேலத்துல மதிப்பூட்டும் பொருளை பத்தி கொஞ்சம் கூறலாமே சார். வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ஸ் சார் இப்போ சேலத்தை பொறுத்த வரைக்கும் இப்ப அதாவது சேலத்தை பொறுத்த வரைக்கும் இந்த எலைட் மேங்கோ வெரைட்டிஸ் சார், அதாவது சாப்பிடக்கூடிய ரகங்கள். இது வந்து பாத்தீங்கன்னா மல்கோவா, நம்ம சேலம் குண்டு மல்கோவா, சேலம் குண்டு, அதே மாதிரி சேலம் பெங்களூர் ரகம். இந்த சேலம் பெங்களூரா ரகம் இந்த ரகங்கள் வந்து அதிகம் சார். இது வந்து சாப்பிடக்கூடிய ரகங்கள் தான் சார் இது எல்லாமே. இது சேலத்துல விளையக்கூடிய பழத்தை பொறுத்த வரைக்கும் ஒண்ணு கூட வேஸ்ட் ஆகாதுங்க சார். அந்த அளவுக்கு வந்து டிமாண்ட் அதிகம் சார். அதாவது நான் முன்னாடியே ஏற்கனவே சொன்னேன் சார், இந்த மல்கோவெல்லாம் இன்னைக்கு சேலத்துல 300 ரூபாய் வித்துக்கிட்டு இருக்கு சார். 300 ரூபாய். நம்ம எல்லாமே சாப்பிடக்கூடிய ரகங்கள், டேபிள் பர்பஸ் வெரைட்டிஸ். இது எல்லாமே சாப்பிட வந்து பயன்படுத்திடுறோம். இங்க வந்து சேல்ஸ் ஆயிடுதுங்க சார். ப்ராசஸிங் சார் சொல்றீங்க மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள். அந்த மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் வந்து அதிகமா வந்து அந்த ரகங்கள் விளையிறது வந்து கிருஷ்ணகிரி மாவட்டத்தை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதி, திருப்பத்தூர் ஏரியா, சேலம் மாவட்டத்துல சங்ககிரி மாதிரியான ஏரியாவில், சங்ககிரி நங்கவள்ளி இது மாதிரியான ஏரியாவில் அந்த ப்ராசஸிங் வெரைட்டி வந்து அதிகமா இருக்கு சார். இங்க வந்து ப்ராசஸிங் தொழிற்சாலைகள் இல்லை. ஏன்னா கிருஷ்ணகிரி பக்கத்திலேயே ஒரே மாவட்டமா இருந்ததுதான். சேலம் மாவட்டத்துல தான் கிருஷ்ணகிரி இருந்தது. அதனால பாத்தீங்கன்னா இப்போ கிட்டத்தட்ட கிருஷ்ணகிரியில வந்து பாத்தீங்கன்னா 100 தொழிற்சாலை 125 தொழிற்சாலைகளுக்கு மேல கிருஷ்ணகிரியில இயங்கிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது இங்க அந்த அவசியம் ஏற்படல. ஒரு 60 கிலோமீட்டர் 50-60 கிலோமீட்டர் டிராவல் பண்ணோம்னாவே நமக்கு வந்து அந்த ஃபேக்டரி வந்து வந்துடுதுங்க. அந்த ஃபேக்டரி ரன் பண்றதுக்கான மெட்டீரியலே வந்து போதுமானதா இருக்குங்க. அதனால வந்து இங்க அந்த தேவை வந்து ஏற்படலை சார். அதனால வந்து ப்ராசஸிங்கான ஃபர்தர் வந்து இது எதுவும் இங்க பண்ணலைங்க. எல்லாமே கிருஷ்ணகிரியில இருக்கு சார். இதுவும் இதே ஒரே ஒருங்கிணைந்த மாவட்டமா இருந்ததுனால இப்ப கிருஷ்ணகிரியில இருக்குங்க. தருமபுரியை தாண்டி உடனே அந்த அந்த பகுதியிலேயே வந்து உடனே நமக்கு வந்து ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரீஸ் வந்து மாட்லாம்பட்டி கிட்ட எல்லாம் போனோம்னா அங்கிருந்தே ஸ்டார்ட் ஆயிடுது சார் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரி. அதனால இங்கிருந்து அவங்க கொண்டு போறது அவங்களுக்கு ஒன்றும் பெரிய இது இல்லைங்க. மற்ற சேலத்து மாம்பழங்கள் எல்லாமே சாப்பிடக்கூடிய ரகங்கள் எல்லாமே வந்து காலி ஆயிடுதுங்க சார். எதுவும் டிமாண்ட் இல்லாமல்லாம் எதுவுமே கிடையாதுங்க சார். நல்ல டிமாண்ட்ல இருக்கு. உடனே சேல்ஸ் ஆயிடுதுங்க சார். மார்க்கெட்டிங் எந்த ப்ராப்ளமும் இல்லை சார். நன்றி டாக்டர் குமரவேல். விரிவான தகவல்களுக்கு மிக்க நன்றி. அடுத்ததாக திரு சிவகுமார் அவர்களை பேச அழைக்கிறேன். சிவகுமார் அவர்கள் செங்கல்பட்டு மாவட்டத்தில் தோட்டக்கலை உதவி இயக்குநராக பணிபுரிந்து வருகிறார். குமரவேல் சார் அவங்க ரொம்ப சிறப்பா அருமையான ஒரு இன்றைய ஒரு நிகழ்ச்சியை வந்து கொடுத்திருக்கிறாரு. சேலம் மேங்கோஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வெரைட்டியும் லைவா, அதுவும் ஃப்ளஷ் உள்ள சதை வந்து பகுதி எப்படியெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறது, இலை எப்படி இருக்கும் எல்லாம் கரெக்டா அருமையா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க. ரொம்ப சிறப்பாக ஒரு ஒரு கருத்துக்களை சார் கேக்குதுங்களா? ஒரு சிறப்பான ஒரு இதுக்கு வந்து நன்றி சார். பர்டிகுலரா நம்ம குமரவேல் சாருக்கு மிக முக்கியமா நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் இந்த நிகழ்ச்சி மூலமாக. அதுபோக இப்ப சாரு கந்தசாமி சார் கந்தசாமி சார் அவங்க ஒரு சின்ன டவுட் கேட்டாங்க. ஏன் மங்கும் காலத்துக்கு மாங்காய் பொங்கும் காலத்துக்கு புளி அப்படின்ட்டு. அதனுடைய அறிவியல் பூர்வமான கருத்து என்ன? நம்ம குமரவேல் சார் வந்து நல்ல அருமையான விளக்கம் கொடுத்தாங்க. அதுல ஒரு சில பாயிண்ட்டுகளை நானும் சேர்ந்து கான்ட்ரிபியூட் பண்ண விரும்புறேன்.
ஆஹ் மங்குற காலத்துல அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, மங்கும் காலம். மங்கும் காலம்னா அதிகமான மழை இல்லைன்னு அர்த்தம். அதிகமான மழைனா ஒரு நார்மல் ரெயின். அதிகமான ரெயின் இல்லாத காலத்துல என்ன நடக்கும்னா, நம்மளுக்கு எல்லாமே, அதாவது நான் முன்னாடி ஒரு தடவை ஒரு ப்ரோக்ராம் கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன், இந்த ஆஃப் சீசன் மேங்கோ ப்ரொடக்ஷன்ட்டு. ஸோ அந்த ப்ரோக்ராம்ல இது அது மூலமா அதே கருத்து தான் சொல்ல விரும்புறேன். என்ன அப்படின்னா, மங்குற காலத்துல இந்த நைட்ரஜன் லெவல் இப்போ இலை வழியாகவும் எடுத்துக்கிறோம், தரை வழியாகவும் நிறைய எடுத்துக்கிறோம். நைட்ரஜன் சத்து ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சுக்கு ஒரு ஈக்குலிபிரியம் ரேஞ்சை தாண்டி போகாத அளவுக்கு நிறைய ஒரு ஒரு லிமிட்டட் ரேஞ்சிலே இருக்கும். கரெக்டான ரேஞ்சில் வந்துடும் மங்குற காலத்துல. அதனால என்ன நடக்கும்னா, ரெண்டும் கார்பன் நைட்ரஜன் ரேஷியோ கரெக்டான ரேஞ்சுக்கு ஆக்சிஜன் லெவல் பர்டிகுலரா ஆக்சிஜன் லெவலும், அதாவது ஆக்சிஜன்ல பர்டிகுலரா நம்மளுக்கு ஜிபர்லிக் ஆசிட், ஆக்சிஜன் இது ஜிபர்லிக் ஆசிட் ஆக்சிஜன் இல்ல, ஜிபர்லிக் ஆசிட் அது நம்மளுக்கு மேல டிப்ல இருக்கும். அந்த ஜிஏ என்று சொல்லக்கூடிய அந்த ஆசிட் இருக்கு இல்லைங்களா, ஜிபர்லிக் ஆசிட் அதை லிமிட்டடா இருக்கும். இந்த சிஎன் மங்குற காலத்துல லிமிட்டான ரேஷியோல வந்துடும், லிமிட்டடா இருக்கும். அதனால எல்லாமே பூக்க ஆரம்பிச்சிடும் மங்குற காலத்துல. பொங்குற காலத்துல சயின்டிபிக்கா பார்த்தோம் அப்படின்னா, நைட்ரஜன் ரேஷியோ அதிகமா போயிட்டு அந்த துளிர், அதாவது டிப்பு, அந்த டிப்ல தான் அந்த ஷூட் ஃப்ளவரிங் ஷூட்டா வரப்போதா அல்லது ஃபோலியேஜ் ஷூட்டா வரப்போதான்னு அர்த்தம். அந்த டிப்ல வர்றது நைட்ரஜன் லெவல் கூடிடுறதுனால என்ன ஆகும்னா, அது தலையா உருவாயிடும். பூந்தளிரா உருவாகாம இலையை உருவாக்கக்கூடிய தளிரா உருவாயிரும். அது நைட்ரஜன் மட்டும் காரணம் இல்லை, அங்க ஜிபர்லிக் ஆசிடோட ரேஞ்சு GA3 சொல்லக்கூடிய ஜிபர்லிக் ஆசிடோட ரேஞ்சு ரொம்ப கூடிரும். சைட்டோகைனின் லெவல் மட்டமாயிட்டு குறைக்கப்பட்டு விட்டு அந்த ஜிபர்லிக் ஆசிட் என்று சொல்லக்கூடிய GA3 என்று சொல்லக்கூடிய இந்த ஜிபர்லிக் ஆசிட் ரேஷியோவும் அதிகமா போயிடுது, நைட்ரஜனும் அதிகமாயிடுறதுனால நிறைய மழை பெய்யும் போது, தண்ணி நிறைய கிடைக்கும் போது, அந்த டிப்ல இருக்கக்கூடிய அந்த நுனி குருத்துல இருக்கக்கூடிய அந்த அதிகமான போய் அந்த மரங்கள் எடுத்துக்க மரத்தினால் கொள்ளப்பட்ட நைட்ரஜன், அதிகப்படியான நைட்ரஜன் மற்றும் அந்த டிப்ல உருவாக்கப்பட்ட அதிகப்படியான ஜிபர்லிக் ஆசிட் அது புது தலைகளை உருவாக்கிடும் பொங்குற காலத்துல, அதாவது அதிகமான மழை பெஞ்ச காலத்துல. ஸோ இதுதான் உண்மையான ஒரு சயின்டிபிக் ரீசனாக நீங்க லிட்ரேச்சர்ஸ் எடுத்து பார்த்தாலும் இருக்கும். மங்கும் காலத்துல அது பொங்கும் காலத்துல அந்த மாதிரி ஜிபர்லிக் ஆசிட் மற்றதெல்லாம் இருக்கும்போது அந்த புது தலை வந்துட்டாலும் புளி நிறைய புது தலைக்கு பிறகு நிறைய பூக்க ஆரம்பிக்கும். இதுல புது தலை எடுத்துருச்சுன்னா அது பூக்கவே ஆரம்பிக்காது. அந்த தலை மெச்சூர் ஆன பிறகு மறுபடியும் அடுத்த ஷூட் அந்த டிப்பு தான் இதுவாகும் மாமரத்தை பொறுத்தளவுக்கு. அதனாலதான் மங்குற காலத்துல மாங்காய், பொங்குற காலத்துல புளி அப்படிங்கிற கருத்தை சொல்லி வச்சாங்க சார். எனக்கு வாய்ப்பை கொடுத்த திரு ஜோ சார் அவர்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் சார். நன்றி சார். நன்றி திரு சிவகுமார், உங்களுடைய தகவல்களுக்கு மிக்க நன்றி. அடுத்ததாக நண்பர் திரு பொன்ராஜ் அவர்கள் பேச வந்திருக்காங்க. பொன்ராஜ் சார் ப்ளீஸ். ஓகே, வெல்கம். டாக்டர் குமாரவேலு அவரோட பேச்சு சிவப்பம் போல நல்லாவே இருந்தது, இல்லை நிறைய வரைக்கும். ஆனா சேலம் எனக்கு என்ன சின்ன சந்தேகம்னா, சேலம்னா ஆக்சுவலா சேலத்திலே விளையிறது கிடையாது. கிருஷ்ணகிரி, தர்மபுரி அது மார்க்கெட்டிங் பிளேஸ் தான் சேலம் அப்படிங்கிறாங்க. சேலத்து மாம்பழம்னா சேலத்துல குறையாதான் விளையுது அப்படிங்கிறாங்க. அது எந்த அளவுக்கு சரின்னு தர்மபுரி, கிருஷ்ணகிரி அப்கோர்ஸ் அங்கதான் நிறைய விளையுது எனக்கு தெரிஞ்ச அளவுல. ஆனா சேலம் மார்க்கெட் பிளேஸா இருக்கலாம் அது. அப்புறம் வேற இந்த மாங்காய் எல்லாம் நம்ம எங்க ஊர்ல விளையல, நம்ம இங்க இப்ப ஸ்பெஷலா அது ஒண்ணு இல்லை நம்ம ஏரியால. இல்ல கேரளாவில பாத்தீங்கன்னா உள்ளூர், பாப்பக்கா அப்படின்னு அந்த திருச்சூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கும். நம்ம ஏரியால ஸ்பெஷலா என்ன மாங்காய் இருக்குது, புளிப்பு அது ஸ்பெஷலா போடுறாங்க. நம்ம ஏரியால நம்ம கன்னி மாங்காய் எதை வேணாலும் கிடைக்குதா மார்க்கெட்ல. உதாரணமா சென்னையில எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம அந்த என்ன டி நகர்ல கொட்டி வச்சிருப்பாங்க, இப்ப முடிஞ்சிருக்கும். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த பழுக்க வைக்கிற மாம்பழம் மாதிரி டேஸ்டான ஒரு கனி கிடையாது. ரொம்ப விருப்பமான அது
சாப்பிடலாம், தோலை கூட சேர்த்து சாப்பிடலாம் ஃபைபரா. ஆனா இந்த பழுக்க வைக்கிறாங்க பாருங்க, அதுல எல்லாமே நம்ம வாங்கி ரொம்ப ஆசையா இப்ப ரோட்ல நம்ம ஆசையோட சரி ஐயோ போவாங்க 100 ரூபாய் 200 விற்கிறாங்க, நம்ம ஒரு கிலோ வாங்கிட்டு போலான்னு பார்த்தா வீட்டுக்கு போனா நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது. எங்கேயாவது அந்த கார்பைடை போட்டு பழுக்க வச்சு என்ன பிடிச்சாலும் அதை நமக்கு ஒரு அதாவது நமக்கு ஒரு பொறுப்பு இன்னும் வரல. மக்களுக்கு வரலையா, வியாபாரிக்கு வரலையா, விற்கிறவங்க வரலையா, என்னன்னு தெரியல. அது அப்புறம் ருமானி வந்து நீங்க சொல்ற மாதிரி ருமானி நான் பார்த்திருக்கேன். சத்தியவேடு ஏரியால, திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் அந்த ஏரியால ரொம்ப வருஷம் முன்னாடி ரொம்ப பாறையும் சரலு அந்த மரங்கள்லாம் தண்ணி கூட கொடுத்துருக்காங்களாம் கூட சந்தேகமா இருக்கு. அப்படி ஒரு ஏரியா சத்தியவேடுங்கிறது நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்ப நீங்க இங்கதான் இருக்கீங்க. அதுல மாங்க ரொம்ப அழகா இருக்கும், ரொம்ப டேஸ்ட் தான். அதையும் கூட இந்த பழுக்க வைக்கிறதுல எல்லாம் கெடுத்துறாங்க. ருமானி இஸ் ஆல்சோ குட். அப்புறம் நம்ம இது எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு நம்ம ஒன்றும் பெரிய அளவுல நம்ம பண்றது இல்லையா? இப்போ குஜராத்தில் நிறைய பண்றாங்க அங்க. அப்புறம் அல்போன்ஸ் அப்புறம் எத்தனை பெரிய போகுதுங்கிறாங்க. இது அதே மாதிரி இந்த பழங்க நமக்கு ஏன் நம்ம அந்த லெவலுக்கு ஏன் கொண்டு போக முடியறது இல்லை? ப்ரொடக்ஷனா, பெஸ்டிசைடு ப்ராப்ளம் இருக்கா, இந்த மாதிரி எதுவும் தெரியல. இந்த மாதிரிலாம் கொஞ்சம் சின்ன ஒரு எனக்குள்ள மாம்பழம் பெஸ்ட். முக்கனியில அது மாம்பழத்தை நம்ம தவிர்க்கவே முடியாது. ரொம்ப நன்றி டாக்டர் குமார். சார் தேங்க்யூ சார். சார் பாத்தீங்கன்னா அந்த சேலத்துல வந்து ஏரியா சொன்னீங்க, கிட்டத்தட்ட சேலத்துல வந்து 15,000 ஏக்கர் வந்து சாகுபடி பண்றோம் சார். இல்லாம இல்லைங்க, 15,000 ஏக்கர். ஏன் சேலத்து மாம்பழம்னு சொன்னோம்னா இப்ப வந்து தருமபுரி, கிருஷ்ணகிரி எல்லாமே சேலத்தோட ஒருங்கிணைந்த மாவட்டங்கள். இதுல இருந்து இப்ப அங்க ஏன் ஏரியா அதிகமா இருக்குன்னா ப்ராசஸிங் வெரைட்டினுடைய ஏரியா தான் அதிகமா இருக்கு சார். ஆனா சாப்பிடக்கூடிய மாம்பழங்கள் வந்து சேலத்துலதான் இன்னமும் வந்து இந்த 15,000 ஏக்கர் சொல்றேன் இல்லைங்களா, இதுல வந்து 5,000 ஏக்கர் தான் வந்து ப்ராசஸிங் மேங்கோ சார். மீதி இருக்கக்கூடிய 10,000 ஏக்கரும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அந்த சேலத்து மாம்பழம் சொல்றோம் இல்லைங்களா, நம்ம வந்து மல்கோவா, இந்த அல்போன்சோ, சேலம் குண்டு அல்போன்சோ, அதே மாதிரி சேலம் பெங்களூரா, இமாம் பசந்த், இது மாதிரி சாப்பிடக்கூடிய ரகங்கள் வந்து அதிகமா வந்து வெளியில இருந்து வர்றது இல்லைங்க, அதிகமா இங்கே விளையுதுங்க சார் எல்லாமே. அதே மாதிரி எக்ஸ்போர்ட் சொன்னீங்க சார், எக்ஸ்போர்ட் வந்து போயிட்டு இருக்கு சார். நேரடியா நம்ம பண்றது இல்ல, நம்ம விவசாயிகளும் பண்றது இல்ல. இங்கிருந்து வியாபாரிகள் வந்து இப்ப சென்னை மூலமாகவும், சென்னை விமான நிலையம் மூலமாகவும் பெங்களூர் போயிட்டு அங்கிருந்து போதுங்க சார். கொச்சின் வந்து இங்கிருந்து கொச்சின் போதுங்க சார், திருச்சி போதுங்க சார். இங்கிருந்து வியாபாரிகள், கேரள வியாபாரிகள் எல்லாம் வாங்கிட்டு போயிடுறாங்க சார். டைரக்டா அந்தந்த ஊருக்கு போயிட்டு அவங்க வந்து அனுப்புறாங்க சார். நிறைய கண்ட்ரீஸ்க்கு போயிட்டு இருக்கு ஆல்ரெடி. இப்போ யுஏஇ இதுக்கெல்லாம் வந்து போயிட்டு இருக்கு சார். சிங்கப்பூர், மலேசியா எல்லாமே போயிட்டு இருக்கு சார். ஆர்கானிக் மேங்கோ இல்லைங்க சார், பட் ஆனா காமன் மேங்கோஸ், காமன் வெஜிடபிள்ஸ் போற மாதிரி அது மாதிரி போயிட்டு இருக்கு சார். இப்போ இல்ல ஏரியா இன்க்ரீஸ் ஆகுதா சார்? ஏரியா இன்க்ரீஸ் ஆகுதா? நம்ம மேங்கோ ஏரியா மேங்கோ பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய லெவல் இன்க்ரீஸ் ஆகுது. ஸ்டாட்டிக்கா தான் இருக்கு, ஸ்டாட்டிக்கா தான் இருக்கு. அதாவது டிக்ளைன் முன்னாடி ஒருத்தர் 200 ஏக்கர்ஸ் இது வைகை டேம் பக்கத்துல நாங்க ஒரு ஃபைனான்ஸ் பண்ணோம், ஆர்கானிக்னு போனாரு. அவரு ரொம்ப இன்ட்ரெஸ்டா பண்ணாரு. அவர் பெரியவர், திருப்பூர்காரர், அவரு எக்ஸ்போர்ட்டரு. இப்ப அவங்க பையன் வந்தோடனே அதை விட்டுட்டாங்க மாதிரி கேள்விப்படுறேன். அது ஒரு 200 ஏக்கர்ஸா 100 ஏக்கர்ஸா அது இது வைகை டேம் பக்கத்துல ஏதோ ஒரு ஊர் மறந்துருச்சு. இப்ப அந்த மாதிரி எல்லாம் கொஞ்சம் குறையுது, என்னன்னு தெரியல. ப்ராப்ளி கவர்மெண்ட் சைட்ல நிறைய உற்சாகப்படுத்துறதுக்கு உள்ள வழிகள், என்கரேஜ்மெண்ட், அப்புறம் இந்த அப்பீடால இருந்து இந்த மாதிரி எல்லாம் சப்போர்ட் பண்றாங்களா? பண்றாங்க சார், அப்பீடா எல்லாம் பண்றாங்க. நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்ல இருந்தும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஆர்கானிக் சர்டிபிகேஷனுக்கு எல்லாம் வந்து கூட இருந்து பண்றாங்க சார். பட் மேங்கோவை பொறுத்த வரைக்கும் குறையக்கூடிய ஏரியாவுக்கும் புதுசா பிளான்டிங் ஆகக்கூடிய ஏரியாவுக்கும் அதே மாதிரி இருக்கு சார். அதிகமா குறையல, அதிகமா இன்க்ரீஸ் ஆகல. குறையறதுக்கும் புதுசா பிளான்டிங் பண்றதுக்கும் சரியா இருக்குங்க சார். அது மாதிரி போயிட்டு இருக்கு மேங்கோவை பொறுத்த வரைக்கும். நன்றி. திருச்சியில வந்து இந்த தாத்தாயங்கார் கார்டன் என்னமோ சொல்றாங்களே, அது என்ன ஸ்பெஷலானாங்க திருச்சியில சார்? அங்க மாம்பழச்சாலையா இப்ப அது என்ன ஸ்பெஷல்? அது குறைஞ்சிட்டு இப்ப நினைக்கிறேன். ஏன்னா எல்லாம் அர்பனைசேஷன். தாத்தாச்சாரியார் கார்டனா என்னமாங்க சார்? அது தாத்தாச்சாரியார் கார்டன்
அவர் வந்து பாத்தீங்கன்னா அங்க பெக்கூண்டரா இமாம் பசந்த் வந்து கொண்டு வந்திருக்காரு சார். இமாம் பசந்த் கொண்டு வந்து அங்க நட்டு அந்த கிளைமேட்டுக்கும் அந்த மண்ணுக்கும் வந்து கொஞ்சம் டேஸ்ட் நல்லா இருக்குன்றதுனால ஆர்கானிக்கா வந்து அவர் சாகுபடி பண்ணி அதை கொஞ்சம் ஹைலைட் பண்ணி ஃபோக்கஸ் பண்ணி விற்கிறாரு. வேற ஒன்றும் இல்லைங்க சார். அது 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 மாதிரியான கார்டன்ஸ் எவ்வளவோ இருக்கு சார். பட் நம்ம விவசாயிகள்லாம் வந்து அதை ஹைலைட் பண்ணி கொண்டு போறது இல்ல. அவர் வந்து அதை ஹைலைட் பண்ணி கொண்டு போய் கொஞ்சம் விளம்பரங்கள்லாம் கொடுத்து அதை வந்து விற்கிறாரு சார். வேற ஒன்றும் இல்லை. நன்றி 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 சார். பொன்ராஜ் சார், நிகழ்ச்சியில் பங்கு பெற்றமைக்கு மிக்க நன்றி. அடுத்ததாக சென்னையிலிருந்து ஹியூபர்ட் பேச இணைந்திருக்கிறாரு. ஹியூபர்ட் சார் ப்ளீஸ். நன்றி திரு ஜோ சார். நன்றி சார், நீங்க இந்த மேங்கோனாவே வெரி டேஸ்டி ஃப்ரூட், ரொம்ப அருமையான சப்ஜெக்ட், கரெக்ட் நேரத்துல இதை நீங்க ஹைலைட் பண்ணீங்க சார். நான் வந்து பிசியாலஜி ஆஃப் த அந்த பிளான்ட்டை பத்தி பேச போறது இல்லை, கேட்க போறது இல்லை. என்னுடைய இது வந்து டயட், அபவுட் த டயட் சார். சொல்றாங்க மேங்கோ சாப்பிட்டா ஒரு சில கருத்து வந்து சுகர் அதிகமாயிடும். அது இன்னொரு கருத்து என்ன சொல்றாங்களா, இல்ல இல்ல சுகர் கொஞ்சம் அதிகமாகும், ஸ்டேபிள் ஆயிடும் கொஞ்ச நேரத்துல. இது எது உண்மை எது பொய்ன்னு தெரியல. கொஞ்சம் நீங்க அதை சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். ஏன்னா தைரியமா நாளைக்கு கொஞ்சம் மேங்கோ சாப்பிடலாம். அதாவது சார், ஹியூபர்ட் சார் கேட்ட கேள்விக்கு ஒரு ஆரம்ப கட்ட பதில நான் சொல்றேன். ஃப்ரூட்ஸ் எல்லாமே இனிப்புத்தன்மை கொண்டதுதான். அதனால அதுல சுகர் இருக்குது. அதாவது குறிப்பா சொல்றதா இருந்தால், இப்போ டயபெட்டிக் இல்லாதவங்க ஃப்ரூட்ஸா சாப்பிடலாம். ஆல்ரெடி டயபெட்டிக் ஆனவங்க எல்லா ஃப்ரூட்ஸையும் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறது தான் பொதுவான அறிவுரை. மேங்கோல குளுக்கோஸ் சுகர் தான் இருக்கு சார். அதனால கண்டிப்பா அதனுடைய டைஜஷன் பேட்டர்ன் ரெகுலர் ப்ராசஸ் தான். அதனால சுகர் லெவல் கண்டிப்பா கொஞ்சம் ரைஸ் ஆகத்தான் செய்யும். பட் சுகர் பேஷண்ட்டும் இருக்கிறவங்க வந்து சாப்பிடக்கூடிய ஒரே பழம் வந்து பப்பாளி. அதுல வந்து குளுக்கோஸ் கண்டென்ட் இல்ல, ஃப்ரக்டோஸ் சுகர்ஸ் இருக்கு. ஸோ அதனுடைய டைஜஷன் பேட்டர்ன் வேற. அதனால அந்த சுகர் வந்து நம்ம சுகர்ல கலக்காது. ஸோ சுகர் பேஷண்ட்ஸ் இருக்கவங்க பப்பாளி பழம் நிறைய எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய. எஸ் 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 சிவகுமார் சொன்னதுதான் சரி என்று நானும் நினைக்கிறேன். அதாவது பப்பாளி பழம் மட்டும் தான் சுகரை அதிகப்படியாக ஏற்றாது அப்படின்னு சொல்லுவாங்க. சுகர் பேஷண்ட்ஸ் கூட சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சில விஞ்ஞானிகள் கருத்து தெரிவிக்கிறாங்க. மற்ற பழங்கள் எல்லாமே சுகர் பேஷண்ட்ஸ் சாப்பிடக்கூடாது. இருந்தாலும் கூட நாம வந்து பேஷண்ட் ஆயாச்சுன்னா பழங்களை தவிர்ப்பது நல்லது. நவாப்பழம் ஆல்சோ சுகர் பேஷண்ட் சாப்பிடக்கூடிய பழம் தான் சார். அதுவும் நல்லா இருக்கும். எஸ் எஸ். அதாவது பலாப்பழத்துல வந்து இப்போ கேரளால ஒரு சில நிறுவனங்கள் இருக்கின்றன. அவங்க என்ன பண்றாங்கன்னா, கேரளால பலாப்பழம் முழுமையாக பழுக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் காவட்டா இருக்கும் போது அதை காய வச்சு உலர வைத்து பவுடர் பொடி பண்ணி அதை வந்து சாப்பிட்டாச்சுன்னா சுகர் குறையும் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு ஆய்வறிக்கையின் அடிப்படையில செஞ்சுட்டு இருக்காங்க. நிறைய டாக்டர்ஸ் அதை சொல்றாங்க. அதுலயும் குறிப்பா ஒரு சித்தா டாக்டர் கொடுத்த ஒரு வீடியோ செய்தியை நான் பார்த்தேன். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, பலா மரத்துல உள்ள இலை பட்டைக்கு கூட அந்த சுகரை கட்டுப்படுத்துற தன்மை இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. டாக்டர் குமரவேலுக்கு கூட அது தெரியலாம். அவர் வந்து அவருடைய தந்தையார் வந்து சித்த மருத்துவர் தான் என்று நினைக்கிறேன், இல்லையா குமரவேல்? தாத்தாங்க சார். தாத்தா. சோ நீங்க கொஞ்சம் தகவல் சொல்லலாம்னு நினைக்கிறேன் சார். கண்டிப்பா அது அதனுடைய இலைகள் எல்லாமே, இலைகள் பட்டைகள் வேர்கள் எல்லாமே மருத்துவ குணம் அதிகமா இருக்கு சார். இப்போ பலாவுல இருந்து பாத்தீங்கன்னா நம்ம பேபி ஃபுட் எல்லாமே வந்து நீங்க சொன்ன மாதிரி அந்த இம்மெச்சூர் இதுல இருந்து கூட பேபி ஃபுட் எல்லாம் வந்து பண்றாங்க சார். பழங்கள்ல இருந்தும் ட்ரை பண்ணி பேபி ஃபுட் வந்து ப்ரொடக்ஷன் பண்றாங்க சார். நம்ம ஹரிதாஸ் சார் எக்ஸிபிஷன்லாம் போட்டிருந்தாரு இல்லைங்களா, அதுலயே வந்து அந்த வேல்யூ அடிஷனே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30-40 பொருளுக்கு மேல வந்து அது வேல்யூ அடிஷன் வந்து பண்ணிட்டு இருக்காருங்க சார். சார் நம்ம வந்து ஆசை வந்து எல்லாருக்குமே இருக்குங்க சார். நமக்கு வந்து சுகர் வந்துருச்சு அதனால நம்ம சாப்பிடக்கூடாது அப்படின்லாம் இல்லைங்க சார். ஏதாவது டேஸ்ட்டுக்கு, அதாவது எதுவுமே வந்து அளவறிஞ்சு, அதாவது உணவே தான் மருந்து, மருந்தே தான் உணவுங்க. அளவறிஞ்சு அந்த டேஸ்ட்டுக்கு, அதாவது நம்ம உதாரணத்துக்கு வந்து மைசூர் பாக் வந்து நம்ம சாப்பிடணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்குன்னு வச்சுக்கோங்க. இவ்வளவு மைசூர் பாக்கை எடுத்து வந்து நம்ம வந்து சாப்பிடணுங்கிற அவசியம் கிடையாதுங்க. கொஞ்சமா வந்து அந்த மைசூர் பாக்கு எடுத்து நாக்கினுடைய சுவை தான் சார், வேற ஒன்றும் இல்லை. அந்த சுவை வந்து அந்த டேஸ்ட் பட்டுக்கு தேவையான இதை வந்து நம்ம கொடுக்குறோம். அதை கொடுத்தோம்னாவே நம்ம வந்து திருப்தி ஆயிடும். அதாவது என்னன்னா கொஞ்சமா வந்து எடுத்து, அதே மாதிரி இந்த மாம்பழங்கள் கூட பாத்தீங்கன்னா கொஞ்சமா வந்து ஒரு 2 பீஸ் வந்து எடுத்து
நாக்குல வந்து வச்சு நல்லா மென்னு நம்ம கொஞ்ச நேரம் நிறுத்தி அந்த இன்சுலினோட கலந்து அதை வந்து சாப்பிடும்போது நீங்க வந்து 4 பழம் சாப்பிட்றதும் ஒண்ணுங்க, இது ஒரே ஒரு பழம் சாப்பிட்றதும் ஒண்ணுங்க சார். அது மாதிரி நம்ம அந்த டேஸ்ட்டுக்கு வந்து எடுத்துக்கலாம், கொஞ்சமா வந்து எடுத்துக்கலாம். கொஞ்சமா எடுத்துட்டு அந்த டேஸ்டையே வந்து நம்ம நாக்குல வந்து அரைச்சி இது பண்ணி நம்ம சாப்பிடும்போது அந்த திருப்தி வந்து நமக்கு கிடைச்சிடும் சார் கண்டிப்பா. அதே மாதிரி பொன்ராஜ் சார் வந்து கேட்டிருந்தாருங்க, அந்த பழங்கள் வந்து நல்ல மாம்பழங்கள் வந்து நல்ல சுவை மிகுந்த பழங்கள். ஆனா வந்து நம்ம வந்து இந்த பழுக்க வைக்கிறதுல கார்பைடு இதெல்லாம் வந்து போட்டு இது பண்ணிடுறாங்க அப்படின்ட்டு. முடிஞ்ச அளவுக்கு சார் நம்ம விவசாயிகள் வந்து விளைவிக்கக்கூடிய தோட்டங்கள்ல இருந்து நேரடியா நம்ம வாங்கிடணும். இப்போ இந்த பழங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா நேரடியா நம்ம விவசாயினுடைய தோட்டத்துல இருந்து நான் வந்து எடுத்துட்டு வந்த பழங்கள் தான் சார். இது எல்லாமே பாருங்க, வைக்கப்புல் தெரியும், வைக்கப்புல் வந்து ஃபுல்லா போட்டு வைக்கப்புல் இது கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு முன்னாடி வச்ச பழம் சார். ஒரு வாரத்துக்கு முன்னாடி வச்சு நம்ம பழுக்க போட்ட பழங்கள், நம்ம வீட்டுக்கு தேவையான பழங்களை நம்ம விவசாயிகளுடைய தோட்டத்திலேயே நேரடியா வாங்கிக்கிறோம். இப்போ மார்க்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த அல்போன்சோ வந்து பாத்தீங்கன்னா இந்த கலர்ல இருக்கும் சார். அதனுடைய ஸ்கின்னே வந்து ஃபுல்லா இந்த கலர்ல மாறிடும். அந்த கார்பைடு வைக்கிற பழங்கள்லாம் ஃபுல்லாவே ஒரே மாதிரி கலர் இருக்கும் சார். ஃபுல்லா வந்து எல்லோ கலர்ல இருக்கும். ஆனா வந்து இந்த பழத்தை வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து வைக்க புல்லுல பழுக்க போட்டதுங்க. இங்க கீழ் பகுதி வந்து பாத்தீங்கன்னா பச்சையா இருக்கு, இங்க வந்து லைட்டா கலர் மாதிரி இருக்கு, இங்க மேல வந்து ஃபுல்லா வந்து கலர் மாதிரி இருக்கு. இது மாதிரி அன்னியவன் கலரா வந்து நமக்கு இருக்கும் சார். இதுக்கு அது மாதிரி இருந்தா கூட உள்ள வந்து பாத்தீங்கன்னா பழங்கள் வந்து அதே சுவை, அதே நிறம், அதே வந்து ஃபிளேவரோட நல்லா இருக்கும் சார். நம்ம வந்து வைக்கப்புல்ல வந்து நம்ம தோட்டத்துல விவசாயினுடைய தோட்டத்துல இருந்து வாங்கி நம்ம வைக்கப்புல்லு போட்டு நம்ம வந்து பழுக்க வச்சோம்னா நமக்கு வந்து பழங்கள் வந்து நம்மளே வந்து வீட்டுல வந்து இது பண்ணிக்கலாம் சார். இப்ப நிறைய விவசாயிகள் வந்து பாத்தீங்கன்னா நெட்ல போட்டு பார்த்தாலே தெரியும் சார். நம்ம ஆர்டர் சொல்லிட்டோம்னா அவங்க வந்து அனுப்பி வச்சிருவாங்க, டிராவல்ஸ்ல போட்டு வச்சிருவாங்க. நம்ம வச்சுட்டு வைக்கப்புல் போட்டு நம்ம மெதுவா பழுக்க வச்சு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம், நம்ம சாப்பிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க சார். சார் மை நேம் இஸ் பாலநாதன். ஓகே, நான் செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கேன் சார். சரி சார். எனக்கு ஒரு சந்தேகம். இப்ப ஒரு தோப்பு 5 ஏக்கர் நான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன், மாந்தோப்பு. ஓகே, அடர் நடவு முறை தான். இப்ப நான் அதை கவாத்து பண்ண இந்த சீசன் முடிஞ்சு பண்ணலாமா இல்ல இந்த சீசனிங்லேயே பண்ணலாமா சார்? சார் இப்போ நம்ம வந்து இப்போ பண்ண வேண்டாம் கவாத்து. எத்தனை வருஷம் வரும் சார் அது? எல்லாமே ஒரு 8 வருஷத்து மரம் சார். 8 வருஷம் வரும். இப்போ காய்ப்பு 8 இந்த வருஷம் 8 அதான் காய்ப்பு வந்து இந்த வருஷம் வந்திருக்குங்களா? வந்திருக்கு சார், காய் பிடிச்சிருக்கு. ஆனா ரொம்ப அதிகமா இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு ஓனர் ஃபீல் பண்றாரு. அப்படியே குறைவா தான் இருக்கும். ரெண்டாவது வந்து உங்க ஏரியாவுல நவம்பர் டிசம்பர்ல வந்து மழை பெஞ்சதுனாலையும் அதுவும் வந்து தண்ணி வாட்டர் ஸ்டாக்னேஷன் ஆனதுனாலையும் கொஞ்சம் ஃபெயிலியர் ஆயிடுச்சு இந்த வருஷம். ஒன்றும் இல்லை சார், நீங்க அப்படியே இருந்தா கூட நம்ம வந்து ஜூலை ஆகஸ்ட் மாதத்துல தான் கவாத்து பண்ணணும். அதாவது அந்த மரங்கள் வந்து அப்பதான் வந்து அதுக்கு வந்து ரெஸ்ட் பீரியடு சார். காய்ச்சி முடிச்ச டைம்ல ரெஸ்ட் பீரியடு. அந்த ரெஸ்ட் பீரியட்ல நம்ம வந்து அந்த கவாத்து எடுத்துட்டு அடுத்தது வந்து புது சூட்டை வந்து ட்ரிகர் பண்றோம். பண்றோம். அதனால வந்து ஜூலை எண்டு இல்லைன்னா ஆகஸ்ட் மாதத்துல கவாத்து எடுங்க. அதுதான் வந்து ரெகுலர் சீசன், சரியான சீசன். சரி சார், இன்னொரு டவுட் சார். சொல்லுங்க சார். இப்ப நீங்க சேலத்து மாம்பழம் ஃபுல்லா சொன்னீங்க, மயிலாடுதுறையில பாதிரி மாம்பழம்னு ஒரு மாம்பழம் விக்குது. ஆமாங்க சார். அது என்ன இதுன்னா டேஸ்ட் ரொம்ப இனிப்பா இருக்கும். ரெண்டாவது எல்லா பழமும் அழுகிடுது மாம்பழம் இங்க வரதுன்னா. அந்த மாம்பழத்தை நாங்க வாங்கி வச்சோம்னா காய தோல் சுருங்கிக்கிட்டே வரும், ஓடு தனியா அந்த கொட்டை தனியா பிரிஞ்சிரும், சருகு தனியா பிரிஞ்சிரும். வாசனை பாத்தீங்கன்னா ரூம் ஸ்ப்ரே வச்ச மாதிரி ஒரு வீடு முழுக்க அடிக்கும் வாசனை தெருவே. ஆமாங்க சார், ஆமாங்க. சார் வந்து கொஞ்சம் லேட்டா கனெக்ட் ஆயிருக்கீங்க சார், வேற ஒண்ணும் இல்ல, அவ்வளவுதான் வித்தியாசம். அந்த பழத்தோட ஒரிஜினல் பேர் என்ன சார்? ஆக்சுவலா அங்க பாதிரி மாம்பழம் சொல்லி இதுவாயிடுச்சு. இங்க அதோட ஒரிஜினல் நேம் என்ன ஆக்சுவலா? அதாவது சார், அதாவது அந்த பாதிரி மாம்பழம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம உதாரணத்துக்கு வந்து நம்ம சேலத்துல வந்து பாத்தீங்கன்னா இப்ப இங்க பாத்தீங்கன்னா தெரியும், இது வந்து அதாவது சேலம் பெங்களூரா, அதாவது சேலம் பெங்களூரா ரகம் பேரை 2 சேர்த்து சொல்லணும், சேலம் பெங்களூரான்னு சொல்லணும். இது வந்து பாத்தீங்கன்னா இந்த ரகம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பெங்களூரா கிளிமுக்கு ரகம். இந்த ரகம் வந்து சேலம் பெங்களூரா ரகம். நிறைய பேர் கன்ஃபியூஸ் பண்ணிக்குவாங்க, சேலத்துல இருக்கக்கூடிய பெங்களூரா ரகத்துக்கு தான் சேலம் பெங்களூரான்னு பேரு அப்படின்ட்டு. அது மாதிரி இப்ப பாதிரி மாம்பழம் வந்து பாத்தீங்கன்னா சார், நம்ம அரிசி மாங்காய், இந்த சேலம் பெங்களூரா மாங்காய், அது மாதிரி அந்த ஏரியாவில வந்து ஒரு சில ஏரியாவில வந்து விளைஞ்சிட்டு இருந்த அந்த நாட்டு மாம்பழம் வகை சார் அது.
நாட்டு மாம்பழம். அது எங்க வெளியூர்ல இருந்து வந்ததோ இதெல்லாம் கிடையாது. ஏன்னா மாம்பழத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம இண்டோ பர்மா தான், நம்ம கண்ட்ரி தான், இந்தியா தான் வந்து இல்ல சார், origin. அதுல இன்னொரு பிரச்சனை இருக்கு. என்னன்னா அந்த விதையை போட்டா திரும்ப அதே டேஸ்ட் வர மாட்டேங்குது அந்த மரத்துல இருந்து. இல்ல சொல்றேன் சார், சொல்றேன், எல்லாமே சொல்றேன். அது என்னன்னா இப்போ அந்த அதுதான் நான் முன்னாடியே சொன்னேன், அதனுடைய ஹிஸ்டரிய சொன்னேன். ஏன் பாதிரி மேங்கோன்னு பேர் வந்ததுன்னு சொன்னேன். அங்க அந்த சர்ச்சில், மயிலாடுதுறை சர்ச்சில் அந்த பாதிரியார் வந்து பாத்தீங்கன்னா அவரும் அவருடைய மிஸ்ஸஸும் வந்து நல்ல கார்டனிங்ல நிறைய இன்ட்ரெஸ்டா இருந்தாங்க. அவங்க ஆமா சார். வெளியூர்ல இருந்து, அங்க லோக்கல் கலெக்ஷன் வெளியூர்ல இருந்து அந்த மாம்பழத்தை கொண்டு வந்து வச்சு அவரு வந்து அதை வந்து டெவலப் பண்ணி அதுல வந்த காய்களை வந்து அங்க உள்ள சர்ச்சுக்கு வர்றவங்களுக்கு எல்லாருக்கும் கொடுத்திருக்காரு. அதனுடைய ரகத்தினுடைய பேர் என்ன அப்படின்னு மக்கள் கேட்கும் போது இது பாதிரியார் கொடுத்த மாம்பழம், பாதிரியார் கொடுத்த மாம்பழம் அப்படின்னு ஆமா சார், சொல்லி உண்மைதான். கடைசியா வந்து பாதிரி மாம்பழம்னு ஆயிடுச்சுங்க சார். அது என்னன்னா ஆமா அது நம்ம மயிலாடுதுறை அந்த சரௌண்டிங்ல இருக்கக்கூடிய அந்த ஒரு லோக்கல் வெரைட்டி தான், வேற எதுவுமே கிடையாதுங்க. நம்ம வெரைட்டி தான், நம்ம இந்தியாவுக்குரிய வெரைட்டி, நம்ம தமிழ்நாட்டுக்குரிய வெரைட்டி, லோக்கல் வெரைட்டி தாங்க. அதை வந்து அதை நடவு பண்ணி அவர் அந்த பேர்ல வந்து கொடுத்திருக்காரு, வேற ஒண்ணும் இல்லைங்க சார். அது வந்து அதனுடைய பெக்குலியர் கேரக்டர், அதனுடைய ஸ்கின் வந்து கொஞ்சம் ரஃபா இருக்கும். அது வீட்டுல வந்து ஒரு பழம் வச்சா கூட அப்படியே தோல் சுருங்குமோ ஆமா தவிர சார். அழுகா உடைய காய்கள். அது நம்ம நாட்டு ரகம் தான் சார். நம்ம இப்ப அரிசி மாங்காய் மாதிரி அதுவும் ஒரு வகை மாங்காய். அது வந்து கரெக்டான இடத்துக்கு போயிட்டு அந்த பேர் வந்து வச்சிருக்காங்க. இப்ப சேலம் மாம்பழம் மாதிரி அங்க வந்து மயிலாடுதுறையில இருந்து அந்த சர்ச்சில் பாதிரியார் நட்டு வந்ததுனால அது பாதிரி மாம்பழம்னு பேரு. அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. ஓகே சார், இன்னொரு டவுட் சார். இப்ப கவாத்து பண்றோம்ல, சொல்லுங்க சார். கவாத்து பண்ணிட்டு அந்த இதுல எதுவும் பூச்சி தாக்குதல் பண்ணாம இருக்கிறதுக்காக என்ன மருந்து யூஸ் பண்ணா பெஸ்டா இருக்கும் சார்? கெமிக்கல் இல்லாம நான் கெமிக்கலா யூஸ் பண்ணணும்னா எதை யூஸ் பண்ணலாம்? அதாவதுங்க சார், இப்போ நம்ம கவாத்து பண்ணும்போது நம்ம ஜூலை ஆகஸ்ட் மாதங்கள்ல கவாத்து பண்றோம். கவாத்து பண்ணிட்டு அந்த வெட்டு பகுதிகள் வந்து பாதிக்காம இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் சார், நம்ம சாதாரணமா இருக்கக்கூடிய இந்த பேசில்லஸ் சப்டிலிஸ் இருக்கு இல்லைங்களா, இந்த பேசில்லஸ் சப்டிலிஸும் அத அத அதை வந்து பூஞ்சான கொல்லியா வந்து நம்ம பயன்படுத்தலாம். அது கூட இந்த உயிர் உரங்கள் அதையே மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து அதுல வந்து ஸ்ப்ரே பண்ணி தடவி விட்டோம்னா போதும் சார். இல்லைன்னா நம்ம ட்ரெடிஷ்னல் முறையில நம்ம மாட்டு சாணம் இருக்கு இல்லைங்களா, நம்ம எப்பவுமே கவாத்து பண்ணும்போது அந்த மாட்டு சாணத்தை தடவி விடுவோம் இல்லையா, அந்த மாட்டு சாணத்தை வந்து பேஸ்ட் பண்ணி விடுங்க சார், போதும். அதுலயே மாட்டு சாணத்துல சுண்ணாம்பு வந்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டு அதை வந்து லேசா தடவி விடுங்க, போதும். நம்ம இந்த போனோ மிக்சர்ல கூட தயார் பண்ணி இது பண்ணலாம். அதெல்லாம் கொஞ்சம் டிடிஎஸ் ப்ராசஸ்ன்றதுனால நம்ம விவசாயம் பண்றது இல்லை. அதாவது காப்பர் சல்பேட்டும் சுண்ணாம்பு வந்து கலந்து அதை பேஸ்ட் வந்து தடவி விடலாம், அது மாதிரி பண்ணலாம். நம்ம மாட்டு சாணத்தை தடவி விட்டாலே போதும், வேற எதுவும் தேவையில்லை. கொஞ்சம் சுண்ணாம்பு மட்டும் ஆட் பண்ணிக்கிட்டா போதும். சுண்ணாம்பு ஆட் பண்ணிக்க, கொஞ்சம் வேப்ப எண்ணெய் ஆட் பண்ணிக்க, அவ்வளவுதான், வேற ஒன்றும் தேவையில்லை. அப்படியே தடவி விடுங்க. மாம்பழத்தோட விதை இருக்குல்ல சார்? ஆமாங்க சார். அதுல அந்த பருப்பு வருதுல்ல? ஆமாங்க. அதெல்லாம் மயிலாடுதுறை சைடுல பாத்தீங்கன்னா கிரீன் டீ போட்டு யூஸ் பண்றாங்க அதிகமா. பண்ணலாம் சார், தாராளமா. அதாவது என்னன்னா இங்க பரவலாக்காம ஆகல இங்க உள்ளதுல, சேலம் தூத்துக்குடி சைடுலாம்? அதாவதுங்க சார், என்ன இன்னொன்னு முன்னாடியே ஒண்ணு கேட்டீங்க, ஒண்ணு அந்த விதையை போட்டோம்னா அதனுடைய கேரக்டர் கரெக்டா வர்றதில்லை அப்படின்ட்டு. எப்பவுமே வந்து நம்ம வெஜிடேட்டிவ் ப்ராபகேஷன், அதாவது வெஜிடேட்டிவ் ப்ராபகேஷன்னா சார், அதாவது விதைய தவிர, அதாவது ஆண் பெண் இது இணைஞ்சு விதை உருவாகுது இல்லைங்களா, அந்த விதைய போட்டா நமக்கு வந்து அந்த F1ல வரக்கூடிய அந்த செடி வந்து செக்ரிகேஷன் வந்து வருங்க. அதே அந்த தாயினுடைய கேரக்டர் அப்படியே ஒரிஜினல் கேரக்டர் வராது. ஆனா வெஜிடேட்டிவ் ப்ராபகேஷன் சொல்லக்கூடிய அந்த கட்டிங்ஸ் மூலமா போடுறது, அதனுடைய பட் எடுத்து யூஸ் பண்றது, ஒட்டு செடிகள் வந்து பயன்படுத்துறது, கிராஃப்ட் யூஸ் பண்றது, இது மாதிரி அந்த வெஜிடேட்டிவ் பார்ட்டை எடுத்து நம்ம பயன்படுத்தும் போது அந்த ஒரிஜினல் கேரக்டர் வந்து அப்படியே வந்து அடுத்தது இதுக்கு அப்படியே வந்துடும். அந்த விதைகள் வந்து உருவாகி வரும்போது அது செக்ரிகேஷன் வந்து ஆகும் சார். அது செக்ரிகேஷன் ஆயிட்டு அந்த ஒரிஜினல் இது வந்து வராது. ரெண்டாவது காய்க்கிறதுக்கு வந்து 7-8 வருஷம் ஆகும். அதனுடைய தாயினுடைய கேரக்டர் அப்படியே ஒரிஜினலா வந்து வரும்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது சார். அதே மரத்தை, அந்த பாதிரி மரத்தையே நீங்க வந்து ஒட்டு போட்டு வேற ஒரு விதை செடி போட்டு, அங்க அப்படிதான் பண்றாங்க. மயிலாடுதுறையில நர்சரில என்ன பண்றாங்கன்னா, விதை போட்டு எடுத்து அதை கட்டிங் போட்டு அந்த பாதிரி மரத்துல திரும்ப ஒட்டு போட்டு தான் கொடுக்குறாங்க. ஒட்டு போட்டு பண்ணுங்க. இல்லைன்னா வந்து நர்சரியிலேயே கொண்டு வந்து அந்த குச்சியை கொண்டு வந்து சாஃப்ட்வுட் கிராஃப்ட்னு சொல்லுவோம், அதை கட் பண்ணி நர்சரியில வச்சு கட்டி இது பண்ணாலே நம்ம போதும், அது மாதிரி பண்ணிக்கலாம். குமரவேல், எனக்கு அதுல ஒரு சந்தேகம் வருது. சில வேளை இது வந்து இன்ட்ரோடியூஸ் ஆகும் போதே இது வந்து ஒரு ஒட்டு ரகமாக, இயற்கை ஒட்டாக ஏன் இருக்கக்கூடாது இல்லையா? இயற்கை ஒட்டாக கூட இருக்கலாம் இல்லையா?
எந்த இதுங்க சார்? இந்த பாதிரி ரகமே அது ரகம் இல்லாம இயற்கை ஒட்டு ரகமா இருக்கலாம் இல்லையா? சார் ஆக்சுவலி அவர் அப்படிதான் பண்ணிருக்காருங்க. அந்த பாதிரியார் வந்து என்ன பண்ணிருக்காருன்னா, ம். கொண்டு வந்து விதை போட்டுட்டு அதுல வந்து ரகத்தை ஒட்டு ஒட்டி கட்டியிருக்காரு. இருக்கிறார். எஸ் எஸ் கொண்டு வந்து குயிக்கா விளையிற மாதிரி அவரு செஞ்சு ஒரு 3வது 4வது 5வது வருஷத்துல எல்லாம் காய்கள் வந்து நிறைய வர்ற மாதிரி, வரக்கூடிய காய்கள் வந்து என்ன பண்றதுன்னு தெரியாம வரக்கூடிய மக்களுக்கு எல்லாம் கொடுத்து பழக்கப்படுத்தி இது பண்ணிருக்காரு. ஆக்சுவலி அது ஒட்டு ரகம் தான், ஒட்டு போட்டிருக்காரு, இயற்கையான ஒட்டு தான். இயற்கை. நிறைய காம்பினேஷன்ல ஒரு ஒட்டு போட்டு அவர் எடுத்திருக்காரு சார். ஆமா ஆமா. ஏன்னா அவரு இப்போ அந்த சார் கேட்கும் போதுதான் அந்த சந்தேகம் வந்தது. ஏன்னா லோக்கல் வெரைட்டிஸ் கொட்டையை போட்டு அது நல்ல வீரியமா வளரதான் செய்யும். ஒட்டு ரகங்கள் தானே வளர்ச்சியில கொஞ்சம் தாமதம் காமிக்குது, ட்ரூ டு டைப்பா இருக்கிறது இல்ல. சோ அதுக்கு மேஜர் ரீசன் அதுல ஏற்கனவே அதுல வந்து இந்த இன்னொரு அணு சேர்ந்து இருக்குது இல்லையா? இன்னொரு ரகத்தின் குணம் அதுல இருக்கிறதுனால செக்ரிகேஷன் ஆகுது. வெஜிடேட்டிவ் கேரக்டர் தான் அதுல கொண்டு வந்திருக்கிறாரு. இப்போ அதே வெஜிடேட்டிவ் கேரக்டர் குச்சிகளை வந்து நம்ம எடுத்து வச்சோம்னா அல்லது ஏர் லேயரிங் கூட போட்டுக்கலாமே. ஏர் லேயரிங் கூட போட்டுக்கலாம். ஓகே ஓகே, ரொம்ப நன்றிங்க ஐயா. நன்றி. நிகழ்ச்சியில் பங்கு பெற்றமைக்கு நன்றி சார். சிவகுமார் ஏடிசி சார், சென்னை. சிவகுமார் சொல்லுங்க சார். ஒண்ணும் இல்ல சார், இப்ப நிறைய பேர் வந்து இந்த கார்பைடு வச்சு மாம்பழங்களை நிறைய பழுக்க வச்சு இதுவாயிடுது, பழத்தை வாங்கி சாப்பிடறக்கே பயமா இருக்குன்றாங்க. சென்னையில உள்ளவங்களுக்கு ஒரு வாய்ப்பு தோட்டக்கலை துறையே கொடுக்குது சார். என்ன அப்படின்னா, சென்னையில வந்து செம்மொழி பூங்கால ஒரு ஸ்டால் வச்சிருக்கிறாங்க என்ட்ரன்ஸ்ல. அது வந்து நம்ம சென்னை நம்ம சந்தை, நம்ம சென்னை நம்ம சந்தைங்கிற பேர்ல. அதுல வந்து வார சந்தை மாதிரி நடத்துறாங்க எவ்ரி ஃப்ரைடே அண்ட் சாட்டர்டே. ஸோ அதுல வந்து ஒரு எவ்ரி வீக் வந்து ஒரு 15ல இருந்து 16 மாவட்டத்துல இருந்து காய்கறிகள் மற்றும் பழங்கள் இதெல்லாம் வர வச்சு சேல்ஸ் பண்றாங்க ஃப்ரைடே அண்ட் சாட்டர்டே. மற்ற நாட்கள்ல ப்ராசஸ்டு ஃபுட் ஐட்டம்ஸ் இருக்குல்ல சார், ஜாம், ஜெல்லி, ஸ்குவாஷ், பனை வெல்லம், இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம், முந்திரி, கிராம்பு, ஏலக்காய், அந்த மாதிரி இதெல்லாம் வச்சு சேல்ஸ் நடக்குது. இப்போ ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் மட்டும், ஃப்ரெஷ் ஐட்டம்ஸ் மட்டும் எவ்ரி ஃப்ரைடே அண்ட் சாட்டர்டே வர வைக்கிறாங்க. இப்போ மாம்பழம் வந்து ஃபார்மர்ஸ் இருந்து இப்போ சேலத்துல இருந்தே வந்து இமாம் பசந்த், அப்புறம் வந்து சேலம், பெங்களூரா, இதெல்லாம் வந்து இந்த வாரம் நாங்கள் இங்கே வர வச்சிருந்தோம். ஸோ அது மாதிரி வந்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்ல இருந்தும் வர வைக்கிறோம் சார். பஞ்சவர்ணம் வந்து இப்போ விருதுநகர்ல இருந்து அனுப்பியிருந்தாங்க. அல்போன்சா வந்து விழுப்புரத்துல இருந்து அனுப்பியிருந்தாங்க. அப்புறம் வந்து திருவள்ளூர் மாவட்டத்துல இருந்து ஜவ்வாது அல்லது ஜவாரி அப்படிம்பாங்க. ஜவ்வாது மாம்பழம் திருவள்ளூர் மாவட்டத்துல மட்டும்தான் விளையும், எங்க வேற எந்த டிஸ்ட்ரிக்ட்லயும் அவ்வளவா கிடைக்காது. ஸோ அது மாதிரி ரகங்கள் ஃபுல்லா நம்ம தோட்டக்கலை துறையிலேயே பழங்கள் வந்து இயற்கையில விவசாயில இருந்தே தோட்டத்துல இருந்து அப்படியே வாங்கிட்டு வந்து ஆர்கானிக் ஃபார்மர்ஸ் அண்ட் ட்ரெடிஷனல் வெஜிடபிள், அதாவது மூக்குத்தி அவரை, சிறகு அவரை, அப்புறம் வந்து இது மாதிரி வந்து வேலூர் முள்ளு கத்திரிக்காய், அது மாதிரி ட்ரெடிஷனல் வெஜிடபிள்ஸ் ஃபுல்லா அங்க சேல்ஸ் நடக்குது சார். இது வந்து சேலத்துல உள்ளவங்க மாம்பழம் வாங்கணும், சரி சென்னையில உள்ளவங்க மாம்பழம் வாங்கணும்னு நினைச்சா அதை நம்ம பயன்படுத்திக்கலாம். ஏன்னா சீசன் இல்லையா, அந்த சீசன்ல தான் கிடைக்கும். அதுக்காக சொல்ல வந்தேன் சார். சரி சரி, நன்றி சார். நன்றி நன்றி திரு சிவகுமார். கூடுதல் தகவல் வழங்கியமைக்கு மிக்க நன்றி சார். இப்போ அதே மாதிரிங்க சார், இப்போ இந்த பஞ்சவர்ணம் ரகம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம காட்டணும் ஏற்கனவே. இந்த பஞ்சவர்ண ரகம், இந்த ரகம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ராஜபாளையத்துல அதிகம். அந்த ராஜபாளையத்தினுடைய நேட்டிவ் எப்படி சேலம் பெங்களூர் ரகம் வந்து சேலத்துக்குரிய ரகமோ, அதே மாதிரி பஞ்சவர்ணம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ராஜபாளையத்துக்குரிய ரகங்க. அதனால ராஜபாளையம், விருதுநகர், அதை சுற்றி உள்ள பகுதிகளில் வந்து பஞ்சவர்ணம் வந்து அதிகமா விளையும் சார். அதே மாதிரி இப்போ பழங்கள்ல மேங்கோ வந்து கிங் ஆஃப் த ஃப்ரூட் அப்படின்னு சொல்றோம். அதுல மேங்கோல வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த அல்போன்சா, ஏன்னா இது சாப்பிட்றதுக்கும் ஆகிறதுனால, ப்ராசஸிங்கும் ஆகிறதுனால அதுல வந்து இதுல வந்து கிங்குன்னு சொல்றோம் சார். அது அதே மாதிரி இமாம் பசந்த் வந்து அந்த டேஸ்ட் இருக்கிறதுனால அது வந்து இந்த டேஸ்ட்ல வந்து அது கிங்கு சார். அது கிங் ஆஃப் த மேங்கோ அப்படின்னு சொல்றோம் இமாம் பசந்த. கிங் ஆஃப் த ப்ராசஸிங் வெரைட்டிஸ் அப்படின்னு கொண்டு போனோம்னா நமக்கு இந்த அல்பான்சோ சொல்றோம். அதே மாதிரி பாதிரி மாம்பழத்தை வந்து பாத்தீங்கன்னா குவீன் ஆஃப் மேங்கோ அப்படின்னு சொல்றோம். வந்து அந்த மேங்கோலே வந்து அது ஒரு ராணி சார், மகாராணி. ஓகே, நன்றி நன்றி நன்றி. பஞ்சவர்ணம் வெரைட்டி வந்து வெரைட்டிக்கு பேருக்கு தகுந்த மாதிரி 5 கலர் இருக்கும், நல்லா பழுத்து. ஓகே, ஆமா ஆமா. இதுல பாக்கலாம் சார், இத பாருங்க. அவர் சார் சொன்னது, சிவகுமார் சார் சொன்னது கரெக்ட் தான் சார். இது வந்து லைட் கிரீனுங்க, டார்க் கிரீனு,
லைட் பிங்க் அப்படியே கலர் ஆரஞ்சு, எல்லோ, வரும் பாருங்க சார். 5 கலர் வரும். அதனாலதான் பேரே பஞ்சவர்ணம். அந்த வெரைட்டி வந்து நம்ம சென்னையிலே கிடைக்குது. வேணும்னா பயன்படுத்திக்கலாம் சார். நன்றி நன்றி. ஒரு ரெண்டு கொஸ்டின் சார். கேளுங்க தினகர் பாபு. முக்கணிகள், மாப்பழா, வாழைன்னு சொல்லுவாங்க. இந்த மூணுத்துலயும் ப்ரொடக்ஷன்ல நம்பர் 1 இந்தியா தான் நினைக்கிறேன். அதுலயும் குறிப்பா தென்னிந்தியா தான் நம்பர் 1 நினைக்கிறேன். சரியா தவறான்னு சொல்லணும். 2வது கொஸ்டின், இந்த மாம்பழம் ப்ரொடக்ஷன்ல இந்த கொட்டையிலிருந்து பெரிய பெரிய மரங்கள் ஆகுது, அந்த அது வெரைட்டி நம்ம ஒட்டு கட்டி இந்த மாதிரி எடுத்து வரணும். இந்த வெரைட்டிங்கள எது ப்ரொடக்ஷன் வந்து அதிகமா இருக்கு? இந்த ப்ரொடக்ஷன் அதிகமா இருக்கா, அந்த ப்ரொடக்ஷன் அதிகமா இருக்கா? இதுல இருந்து வரது அதிகமா ஒரு விளைச்சல் வருதா, ப்ரொடக்ஷன் வேல்யூல அதிகமா வருதா, அது அதிகமா வருதா அப்படின்னு ஒரு கேள்வி. அதாவதுங்க நம்ம பாத்தீங்கன்னா நம்ம குயிக்கா வந்து நமக்கு ஈல்டு வரக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா ஒட்டு போடுற செடிகள்ல இருந்து நம்ம எடுத்தோம்னா தான் வந்து சீக்கிரமா வந்து நமக்கு விளைச்சல் வந்து வரும். ஏன்னா அந்த விளையக்கூடிய குச்சிகள்ல எடுத்து நம்ம ஒட்டு கட்டுறோம். ஒட்டு கட்டுறதுன்னா வந்து நம்ம அதுல வந்து ஏதோ மிக்ஸ் பண்றதோ கெமிக்கல் யூஸ் பண்றதோ அதெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க. இது மாதிரி அந்த குச்சிகளை வந்து இந்த காய்க்கக்கூடிய குச்சிகளை வந்து நம்ம எடுத்து இதை வந்து அந்த இன்னொரு செடியில இதை கட் பண்ணிட்டு அதுல வந்து வச்சுட்டு கட்டுறதுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. அதுல கெமிக்கலோ இதுவோ எந்த ஒரு ப்ராசஸுமே வந்து இதுல வந்து கிடையாதுங்க. அதனால ஒட்டு செடிகளை வந்து தாராளமா நம்ம இது பண்ணலாம். ஒட்டு செடிகள் வந்து குயிக்கா வந்து காய்க்கும். 2 வருஷம் 3 வருஷத்துலயே காய்க்கக்கூடிய தன்மை வந்து இருக்குங்க. விதையை போட்டு கொண்டு வர்ற செடிகள் வந்து பாத்தீங்கன்னா அது அந்த வெஜிடேட்டிவ் கேரக்டர் தாண்டி அந்த ரீப்ரொடக்டிவ் கேரக்டர் வந்து வர்றதுக்கு அந்த ஜுனைல் பீரியட் அப்படின்னு சொல்லுவோம். அந்த டைம் வந்து ரொம்ப அதிகம். ஒரு 7 வருஷம் 8 வருஷம் கழிச்சுதான் அந்த மெச்சூரிட்டி வந்து அடையும். அந்த மெச்சூரிட்டி அடைஞ்சாதான் அதுக்கப்புறம் தான் பூ எடுக்கக்கூடிய தன்மை வந்து வருங்க. விதை போட்ட செடி அது ரொம்ப அந்த டைம் வந்து ரொம்ப அதிகங்க. 7-8 வருஷம், ஒரு சிலது 10 வருஷம் கூட ஆயிடுங்க. அதே மாதிரி இப்போ விதை போட்ட செடி வந்து கண்டிப்பா, ஏன்னா அதுல ஆணி வேர் இருக்கு, எல்லாமே இருக்கிறதுனால நல்ல டெவலப் ஆகும். அதனால மரங்கள் வந்து நல்ல ரொபஸ்டா இருக்கும். நல்ல நம்ம டிம்பர் வுட்டுக்கு எல்லாத்துக்குமே ஆகும். அது ஓகேங்க. இப்போ ஒரு மரம் 2 மரம் வைக்கிறோம்னா அது ஓகேங்க. இப்போ ஒரு தோப்பா வைக்கும் போது அந்த விதை போட்ட மரங்கள் வந்து நம்ம வைக்கும் போது நிறைய அடர்த்தியா வந்து வளரும். அந்த அளவுக்கு ஈல்டு வந்து வர்றதில்லை. இப்போ அதுல வந்து பாத்தீங்கன்னா ஆவரேஜ் வந்து 3 டன் 4 டன் அந்த ரேஞ்சுக்கு தான் வருது. அப்படின்றதுனாலதான் அதே ஏரியாவில் இப்போ ஒரே மரம் வந்து பாத்தீங்கன்னா 1/4 ஏக்கர் 1/2 ஏக்கர் அடிச்சுக்கும். இப்போ அது மாதிரி இல்லாம அந்த 1/4 ஏக்கர் 1/2 ஏக்கராவிலேயே வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்டத்தட்ட 50 மரங்கள் வந்து வைக்கலாம். அடர் நடவுல இன்டென்சிவா நம்ம அந்த ஒவ்வொரு மரத்தையும் கேர் எடுத்துக்கிட்டு அதுக்கு தேவையான கவாத் தொழில்நுட்பம், தேவையான ஃபெர்டிலைசர் கொடுக்கறது, தேவையான மருந்துகள் வந்து கரெக்டா கொடுக்கறது, இது மாதிரி எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு நம்ம கொண்டு வரும்போது நமக்கு தாராளமா வந்து 10ல இருந்து 12 டன் வரைக்கும் ஈல்டு கொண்டு வரும். அதாவது 3ல இருந்து 4 டன்ல இருந்து 10ல இருந்து 12 டன் வரைக்கும் ஈல்டு வந்து என்ஹான்ஸ் பண்றோம். இது மாதிரி குயிக்கா காய்க்கக்கூடிய இதுவும் அதிகமா வந்து விளைச்சல் வரக்கூடிய தன்மையும் வேணும். அப்படின்றதுக்காக தான் நம்ம வந்து இந்த ஒட்டு செடிகளை வந்து உற்பத்தி பண்றோம். ஒட்டு செடிகள்ங்கிறது வந்து நமக்கு ஒன்றும் கெட்ட இதெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க. கெமிக்கல் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் அந்த குச்சியை எடுத்து கட் பண்ணி அந்த செடியில வச்சு நம்ம கட்டுறோம், வேற ஒண்ணும் இல்லை. இதுதான் சிம்பிள் ப்ராசஸ். அதனால வந்து ஒட்டு செடிகள் தான் பெஸ்ட். அப்படி அதாவது விளைச்சலை பொறுத்த வரைக்கும் விவசாயிக்கு வந்து ஒட்டு செடிகள் தான் பெஸ்ட். தினகர் பாபு கேட்ட கேள்விக்கு ஏற்கனவே கூட நாம ஒரு நிகழ்ச்சியில பதில் சொல்லி இருக்கிறோம். அதாவது இந்த ஹைபிரிட் அப்படின்னு சொல்லும் போது ஒட்டு அப்படிங்கும் போது அதாவது அதுல உள்ள மகரந்த பொடியை கொண்டு தாய் செடியில ஒட்டுறதுதான் ஒட்டு கட்டுறது. டீ நுடிங்கிறது அதுதான். சோ இதே மாதிரிதான் எல்லா ஹைபிரிடும் உருவாக்கப்படுகிறது. என்ன ஏன்னா இயற்கையாவே நாட்டுல இருக்கிற எல்லா செடிகளுமே உற்பத்தியானது மட்டும் இருக்கிறது இல்லை, எல்லாமே நிறைய கிராஸ் ஆகி பல கிராஸ் பாலினேட்டட் கிராப்னு தானே சொல்றோம். மெஜாரிட்டி எல்லாமே இயற்கையாவே ஒட்டு ஆகிட்டு தான் இருக்கும். நாம செய்யறதுதான் ஒட்டுங்கிறது கிடையாது. இயற்கையிலே எல்லாம் ஒட்டு ஆகி கொண்டுதான் இருக்கும். அதனால ஒட்டு செடினால ஒன்றும் பாதிப்பு கிடையாது. மேபி இந்த சில பிரச்சனைகள் சொல்றோம் இல்லையா, இப்போ இந்த பிடி எல்லாம் நம்ம சொல்லிட்டு இருந்தோம், பிடி காட்டன் இத மாதிரி சில சில குணாதிசயங்களை சில அல்லது நோய்களை பூச்சிகளை கட்டுப்படுத்தக்கூடிய குணங்களை நாம அந்த ஜீன்ல நாம ஒட்டும் போது அதனால பாதிப்பு ஏற்படலாங்கிற ஒரு ஐயம் இருக்கிறது. அவ்வளவுதான். அதுவும் இன்னும் இதுவரைக்கும் உறுதி செய்யப்படவில்லை. அதனால நாம வந்து இந்த ஹைபிரிட்ஸை பத்தி நாம கவலைப்பட வேண்டியதில்லை, ஒட்டு செடிகளை பத்தி கவலைப்பட வேண்டியதில்லை.
வேணா அந்த ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு GMO சீட்ஸை மட்டும் தற்போதைக்கு தவிர்த்து கொள்ளலாம், அவ்வளவுதான். மற்றபடி எந்த பிரச்சனையும் இல்லைங்கிறதா என்னுடைய ப்ரொடக்ஷன் வேல்யூ சொல்லி 18 டன் 18 டன் 18 லட்சம் டன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்க சார், அந்த மாதிரி சார். இந்த ட்ரெடிஷனல் மரங்கள் பெரிய பெரிய மரங்கள் கொடுக்குதா இந்தியா லெவலில் இன்னைக்கு இந்த நம்ம சின்ன சின்னதா மாஸ் ப்ரொடக்ஷன் பண்ணிட்டு இருக்கோம், இந்த மரங்கள் கொடுக்குதா அப்படின்றதுக்காக கேள்வி சார். ஆமா சார், உங்க பாயிண்ட் நான் புரிஞ்சுக்கிட்டேன் சார். என் பேர் சிவகுமார், ADH சார், ஹார்டிகல்ச்சர். கண்டிப்பா வந்து ஒட்டுச்செல்லியோட இருந்து நிறைய உற்பத்தி ஆகி நம்ம கண்ட்ரிக்கு கான்ட்ரிபியூஷன் பண்றதுதான் அதிகமா இருக்கு. முக்கணிகளை பத்தி கேட்டாரு. கண்டிப்பா நம்ம தாங்க, மா, பலா, வாழை எல்லாமே வந்து நம்ம தான் அதிகம். தென்னிந்தியா தானே சார்? ஆமாங்க, தென்னிந்தியா, கேரளா, தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திரா, மகாராஷ்டிரா. ஆமாங்க. இப்ப பலா எல்லாம் பாத்தீங்கன்னா கேரளா, கர்நாடகா. மாவுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு அதிகமா கான்ட்ரிபியூட் பண்றோம். அதே மாதிரி நார்த் இந்தியா இதுல வந்து மாவுல வந்து பாத்தீங்கன்னா UP இருக்குங்க, பீகார் வந்து அவங்க கான்ட்ரிபியூட் பண்றாங்க. ஆந்திர பிரதேஷ் சவுத்துல வந்து ஆந்திர பிரதேஷ், தமிழ்நாடு இது எல்லாமே நம்ம அதிகமா ப்ரொடக்ஷன் பண்றோம். ஒட்டுமொத்த இந்தியா வந்து அதிகமா நம்ம பண்றோம். அது மாம்பழத்துல அதிகமான உற்பத்தி வந்து சவுத் இந்தியா தான் சார். அதுல மாம்பழத்துல நம்பர் 1 வந்து இவங்க தான், ஆந்திரா தான் ஃபர்ஸ்ட். அப்புறம் கர்நாடகா, அப்புறம் வந்து கர்நாடகா, 3வது தமிழ்நாடு, அது மாதிரி தான். ஐயா வணக்கம், வாழ்த்துக்கள். சதானந்தம். 3 கேள்விகள். அதுல வந்து சம்பந்தம் இல்லாத மாதிரி கூட தோன்றலாம். அதாவது ஒன்று வந்து, ஏன் நம்மளுடைய ஹைவேஸ்ல புளிய மரம் வைக்கிற மாதிரி மாமரம் வைக்கக்கூடாது? மக்கள் வந்து பசி இல்லாம இருப்பாங்க இல்லையா? அது ஒன்று. இது வந்து பொதுவான கேள்விதான். அப்புறம் வந்து இந்த நடுவுல வேற யாரத்தோட சொன்னாரு, விங்டு பீன்ஸ் என்னமோன்னு சொன்னார் இல்லையா? அதுல வந்து புரோட்டீன் வந்து ரொம்ப அதிகமா இருக்குதுன்னு எல்லாம் சொல்றாங்க. வெளிநாட்டுக்கெல்லாம் ஏற்றுமதி ஆகுது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்றாங்க. அந்த மாதிரி இருந்ததுன்னா என்ன, நமக்கு வந்து புரோட்டீன் தானே, புரதம் தானே செல்களை உருவாக்குது. அப்படி இருக்கும்போது நம்ம வந்து அதை அதிகமா கொடுத்தா நல்லா இருக்கும் இல்லையா? அந்த இதை பத்தி கூட ஏதாவது இப்ப சொன்னாலும் சரி, இல்லைன்னா இன்னொரு தடவை அந்த கூட்டம் சொன்னாலும் கூட நல்லா இருக்குங்கிறது என்னுடைய கருத்துங்க. அதுக்காக தான் கேட்டேன். நன்றி 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 சார். அதாவது ஜோ சார், ஒரு சின்ன ஆன்சர். ஏன் ஹைவேஸ்ல மாங்கன்றுகளை விற்கக்கூடாதுன்னு ஒருத்தர் கேட்டார் இல்லையா? ஆக்சுவலா நான் கூட அது ஒரு அட்டம் பார்த்தேன். ஏன்னா அது இது பண்ணும்போது என்னன்னா, மக்கள் வந்து புளிய மரத்தை வந்து கல் எடுத்து அதை அடிக்க மாட்டாங்க. ஆனா மாமரத்தை பார்த்தா எல்லாம் அடிக்க ஆரம்பிச்சுருவாங்க. அப்புறம் டிராபிக்கே மூவ் ஆகாது, எல்லாம் அங்கேயே இந்த ஊட்டி மாதிரி அங்கேயே தங்கிடுவாங்க. இது ஒரு பெரிய தலைவலியா இருக்கும் சார். அதான் அங்க அதுல வைக்கலன்னு ஒரு செய்தி கேள்விப்பட்டேன். ஐ அக்ரி டு தட் பாயிண்ட். எஸ் சார், எஸ் சார், நீங்க சொல்றது உண்மையான தகவல் தான். அவரு சார் வந்து ஏற்கனவே கேட்ட கேள்விக்கு சார், சாலை ஓரங்கள்ல வந்து ஏற்கனவே இருந்ததுதான் சார். இன்னைக்கும் வந்து தேன்கனி கோட்டை ஏரியாவில போனீங்கன்னா மாமரம் இருக்கு சார், 2 சைடுமே இருக்கு. சாலைகளை வந்து அகலப்படுத்தும் போது அது குறைஞ்சிருச்சுங்க. அப்புறம் வந்து விரைவா வந்து வரக்கூடிய மரங்களை வந்து வைக்கணும் அப்படின்றதுக்காக நிழல் தரக்கூடிய மரங்கள் வந்து வைக்கணும். 2வது சார் சொன்ன மாதிரி கல் எடுத்து அடிச்சு எல்லாம் வந்து அது ரொம்ப நியூசன்ஸ் ஆயிட்டு இருக்கும். அதனாலயே வந்து அது இல்லாம மரங்கள், மற்ற வெறும் நிழல் தரக்கூடிய மரங்கள் கான்செப்ட் தான் இப்போ வந்து அதிகமா போயிட்டு இருக்கு சார். 3வது கேள்வி வந்து, இப்ப வந்து இந்த ஹீட் வேவ்ஸா, வெப்ப அலை பத்தி எல்லாம் பேசிக்கிட்டே இருக்கிறோம். அதனால இந்த காலத்துல வந்து மரக்கன்றுகள் இந்த ஏர் லேயர் டெக்னிக் அது இதுல உருவாக்கணும்னா வர்ற அடுத்த 2 மாசங்கள்ல நடுறதுக்கு உதவியா இருக்கும் இல்லையா? அதற்காக கூட நம்ம ஏதாவது பண்ண முடிஞ்சதுன்னா இந்த குழு மூலம் நல்லா இருக்குங்கிறது என்னுடைய கருத்துங்க. அப்போ மரங்கள் வந்து அதிகமா இருக்கணும், வெட்டிட்டோம் அதெல்லாம் சாலைகள் அதை விட்டுருவோம். இனிமேல் வந்து அட்லீஸ்ட் நடுறதுக்கு முயற்சி பண்ணுவோம். அதுல வந்து வருங்காலத்துல நடுறதுக்கு இப்பவே கண்டுகள்லாம் அந்த ஏர் லேயர் டெக்னிக்னு சொல்றாங்க இல்லைங்களா, அதை உருவாக்கணும்னா சீக்கிரமா பண்ணிடலாம்னு சொல்றாங்க இல்லையா? அது மூலம் பண்றதுக்கு நம்ம இந்த குழுல கூட ஏதாவது ஒரு கூட்டம் நடத்துறதோ அல்லது எப்படி பண்ணலாங்கிறத பத்தி சிந்திக்கலாம்ங்கிறது என்னுடைய கருத்துங்க. கண்டிப்பா கண்டிப்பா. ஒரு விரைவில் ஒரு நிகழ்ச்சி ஏர் லேயரிங் எப்படி செய்யறதுன்னு சொல்லி ஒரு டெமோவோட ஒரு நிகழ்ச்சி நமக்கு பண்ணுவோம். டாக்டர் குமரவேல் கொஞ்சம் அதை செய்ய முடியுமா? வாய்ப்பு இருக்குதா? பண்றோம் சார், கண்டிப்பா பண்றோம் சார். நாம வந்து திரு சதானந்தம் கேட்ட கேள்விக்கு நேரடியாகவே சொல்றேன். நம்ம பண்ணை பட்டதாரிகள் குழு வந்து ஒரு ட்ரஸ்டாக இப்போ ரெஜிஸ்டர் பண்ணி இருக்கிறோம். நாம சின்ன சின்ன பணிகள் செய்து கொண்டு வரோம். நம்மகிட்ட வந்து நிதி ஆதாரம் கிடையாது, நிதி லாப நோக்கில் உள்ள குழுமம் இது கிடையாது. அதனால அது பெரிய அளவுல செய்ய முடியாட்டியும்
நாம வந்து ஸ்கூல்ஸ், சின்ன சின்ன வில்லேஜஸ்ல நாம ஒரு சில இடங்கள்ல ட்ரீ பிளான்டிங் பண்ணிட்டு இருக்கிறோம். அதே மாதிரி நீங்க சொல்ற மாதிரி நாம இதை ஒரு நர்சரியா கூட செய்யலாம். பட் அதுக்கு நிறைய நிறுவனங்கள் அந்த தொண்டுகள் செய்துகிட்டு தான் இருக்காங்க. ஈஷா நிறுவனத்துல எல்லாம் நிறைய கன்றுகள் உற்பத்தி செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அது மாதிரி என்ன ஒண்ணு, சாலையோரங்கள்லயோ அல்லது வீடுகள்லயோ முன்னாடி எல்லாம் இந்த வேப்பு மரம் வைக்கணும்னு சொன்னா அவங்க சின்ன கன்றுகளை விதை போட்டு எல்லாம் வளர்க்கறது இல்லை. பெரிய ஒரு 10 அடி 6 அடி 7 அடி உயரம் உள்ள கன்றுகளை வாங்கி கொண்டுதான் நடுவாங்க. சோ அது அந்த பழக்கங்கள் இன்னும் இருக்குது, கிராமங்கள்ல இன்னும் இருக்குது. நம்ம சிட்டி எல்லாமே கொஞ்சம் டெவலப் ஆகிறதுனால அதெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சிட்டு வருது. இல்லாம அந்த பழக்கங்கள் இருக்குது. ஏர் லேயரிங் தொடர்பா நீங்க கேட்டது மாதிரி கண்டிப்பா நாம ஒரு நிகழ்ச்சி நடத்துவோம். ஒரு 1 or 2 வீக்ஸுக்குள்ள நாம அந்த நிகழ்ச்சியை நடத்துவோம். இன்னொன்னு நீங்க சொன்ன மாதிரி அந்த சேவையிலையும் அதை நாம செஞ்சுக்கிறோம். நமது குழுவின் மூலம் அதை செய்ய முடிஞ்ச அளவுக்கு செய்கிறோம் என்ற உறுதியையும் உங்களுக்கு வழங்கு. நன்றி சார். அது சீட் பால்ஸ் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க சில இன்ஸ்டிடியூஷன்ல, நிறைய பேர் பண்றாங்க சீட் பால்ஸ். அதே மாதிரி அது பண்ணலாம், அந்த மாதிரி எல்லாம் பண்ணலாம். இவரே 4 மரம் வைக்க சொல்லுங்க தலைவரே. எல்லாருமே செய்யலாம். ஒண்ணும் இல்ல சார், இப்ப எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் தான். மரம் இருக்குல்ல, நம்ம மாமரத்துக்கு நுனியில தண்ணி விடலாமா அடியில தண்ணி விடணுமா? அது மட்டும் ஒரு சந்தேகம், அதை மட்டும் தெளிவுபடுத்த முடியும். மாமரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க வேருக்கு தான் சார் கொடுக்கணும், வேருக்கு தான் கொடுக்கணும். அது வந்து பாத்தீங்கன்னா நம்ம எங்க கொடுக்கணும் அப்படின்னா, நம்ம அந்த பேசின் ஃபார்ம் பண்றதே வந்து அந்த ட்ரங்க் வந்து டைரக்டா டச் பண்ணக்கூடாது. தண்ணி வந்து அந்த தண்டு சுத்தி டைரக்டா வந்து டச் பண்ணக்கூடாதுங்க. ஒரு 30 டிகிரி ஸ்லோப்பு, ஜென்டில் ஸ்லோப் இப்படி வரணுங்க. அதாவது இப்படி ஜென்டில் ஸ்லோப் வந்து வரணும். இந்த இடத்துல வந்து தண்டு இருக்கு, மெயின் தண்டு, இங்க இருந்து இப்படி 30 டிகிரி ஆங்கிள் ஸ்லோப் வந்து ஒரு 4-5 அடி தள்ளி நம்ம வந்து சதுரமான பேசினோ இல்ல வட்டமான பேசினோ ஃபார்ம் பண்ணணும். அந்த இடத்துலதான் வந்து ஒரு 1/2 அடி ஆழத்துல நம்ம குழி எடுத்து அந்த குழியில தான் வந்து நம்ம எருவு எல்லாம் கொடுக்கணும். எருவு கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணிடணும். அந்த இடத்துல தான் ஃபீடர் ரூட்ஸ் வந்து ஆக்டிவா வந்து இருக்கும். அதாவது சின்ன செடிகளுக்கு வந்து ஒரு 1.5 அடி டிஸ்டன்ஸ்ல வைக்கலாங்க. நான் சொல்றது வந்து ஒரு 5 வருஷம் ஆன ஒரு மரத்துக்கு அது மாதிரி 4 அடி 5 அடி தள்ளி பேசின் ஃபார்ம் பண்ணி அந்த இடத்துலதான் தண்ணி வந்து விடணுங்க. அதுதான் பெஸ்ட்டுங்க. எப்பவுமே வேர் கொடுக்கறது தான் வந்து பெஸ்ட்டுங்க. போலியார் இது வந்து ஏதாவது அந்த டெம்பரேச்சரை குறைக்கிறதுக்கு, ரொம்ப வந்து வெயில் அதிகமா இருக்குன்னா ஈவினிங் டைம்ல வந்து லைட்டா வந்து ஸ்ப்ரே பண்றது, அது மாதிரி லைட்டா அந்த ஆக்டிவிட்டிஸ் வந்து நம்ம பண்ணலாம். அவ்வளவுதானே தவிர இரிகேஷன் வந்து வேர் கொடுக்கறது தான் நல்லது. சரி சார், ரொம்ப நன்றி சார். இந்த ஒரு சந்தேகம் இருந்துச்சு, தெளிவு பண்ணதுக்கு மிக நன்றி சார். இன்றைய நிகழ்ச்சி ஒரு சிறப்பான தகவலை தாங்கி வந்த நிகழ்ச்சியாகும். சேலத்து மாம்பழம் என்ற தலைப்பிலான இந்த நிகழ்ச்சியை நமக்கு சிறப்பாக வழங்கிய டாக்டர் ஆர் குமரவேல் அவர்களுக்கு எனது நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இந்த நிகழ்ச்சி தொடர்பான பல்வேறு தகவல்களையும் சந்தேகங்களையும் கேள்விகளையும் கேட்டு பல கருத்துக்கள் அனைவருக்கும் சென்று சேர உதவிய அனைத்து பங்கேற்பாளர்களுக்கும் எனது நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நிகழ்ச்சியத்துடன் நிறைவு பெறுகிறது. நன்றி, வணக்கம். நன்றி.